அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாசிப்பை நேசிப்போம் குழுமத்தின் 39வது சிறுகதையாடல் அமர்வு. நேற்று எழுத்தாளர் ராசேந்திர சோழன் அவர்கள் காலமானார் என்பதால், அவரது சிறப்பை கொண்டாடும் வகையில், அவரை நினைவுகூரும் வகையில், அவருடைய சிறுகதைகளை ஆளுக்கொன்றாக பேசவிருக்கிறோம். இப்பொழுது எழுத்தாளரை குறித்த ஒரு சிறு அறிமுகம். இவர் 1945 பிறந்தவர். தமிழ் மார்க்சிய பார்வை கொண்டவர். தமிழ் எழுத்தாளர். வட தமிழகத்து அடித்தள மக்களின் வாழ்க்கையை எழுதிய படைப்பாளிகளில் மிக முக்கியமானவர். சிறுகதைகள், நாவல், கட்டுரைகள், கலை இலக்கியம், அரசியல், அறிவியல், தத்துவம், போராட்டம் என தொடர்ச்சியாக பொது வாழ்வின் பெரும்பகுதியை செலவழித்தவர். இவர் அஸ்வகோஷ் அப்படிங்கிற புனைப்பெயரில் தான் எழுத ஆரம்பித்தார். அதில் தான் கொஞ்சம் புகழடைஞ்சது. அதனால தான் ராஜேந்திர சோழனுக்கும் அஸ்வகோஷுக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாது. நிறைய இதழ்களில் ஆரம்ப காலத்திலே எழுதியிருக்காரு, நடத்தியும் இருக்காரு. உதயம் பிரச்சனை அப்படிங்கிற இதழ்கள்லாம் நடத்தியிருக்காரு. நாடகத்துறையில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். வேலைக்கு விடுப்பு போட்டு காந்தி கிராமத்தில் தங்கி 10 வார காலம் தீவிர நாடக பயிற்சி எடுத்துக்கிட்டவர். இவரோட கதைகளில் குடிசை பகுதி பெண்கள், அவங்களோட பெண்கள் பாலியல் சுரண்டல், அது சம்மந்தமாக அதிக எழுத்துக்கு இருக்கிறதுனால இவர் தான் அதை துவங்கி வச்சவர். தமிழ் எழுத்துக்களில் ஒரு திருப்பு முனை உண்டாக்குனவர். அதனால் அதிக விவாதத்துக்கு உள்ளான ஒரு எழுத்தாளர். வட தமிழக மக்களோட பிரச்சனைகளை சொன்னதுக்காகவே இவர் தனியான நினைவு கூடப்படுவார். இவரோட ஆவணப்படம் பவா செல்லத்துறையோட அவங்க பையன் வம்சி மற்றும் உமா கதிர் அவங்க சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. இவரோட ராஜேந்திர சோழனின் படைப்புகள் மனிதனின் ஆதார பண்புகளையும் இயங்க நிலையும் பேசுகின்றன அப்படின்னு தமிழ்ச்செல்வன் குறிப்பிடுறாரு. ஜெயமோகன் தமிழில் பாலியல் சித்தரிப்பு எழுத்தில் முக்கியமான திருப்பு முனை அப்படின்னு குறிப்பிடுறாரு. அவரோட புற்றில் உறையும் பாம்புகள் அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடுறாரு. புனைவுகள் கிட்டத்தட்ட 9 நாவல்கள் எழுதியிருக்காரு. அது இல்லாமல் நாடகங்கள் 8 எழுதியிருக்காரு. 10க்கும் மேற்பட்ட கட்டுரை நூல்கள் அவரோட வெளியாக இருக்குது. தத்துவ நூல்கள் தனியாக, அது இல்லாமல் ஒரு 6 வெளியாக இருக்குது. இது இல்லாமல் அணு அறிவியல் சம்மந்தமாக ஒரு 3 நூல் தனியாக வெளியிட்டிருக்காரு. புனை விளக்கியத்துக்கான கலைஞர் கருணாநிதி பொற்களை விருது 2021 கிடைச்சிருக்கு. ஆனால் இவ்வளோ பெருமை வாய்ந்த ஒரு எழுத்தாளர் அவரோட சமீபத்திய தமிழினி இதழில் வெளியான இசைவு அப்படிங்கிற ஒரு நூலுக்காக, ஒரு சிறுகதைக்காக அதில் ஒரு வைரல் கண்டென்ட்டாக ஆகி அப்படித்தான் பலருக்கு அறிமுகமானாருங்கிறது ஒரு முரண் தான், ஒரு நகையான முரண் தான். ஏன்னா எவ்வளோ பெரிய படைப்பாளி, ஆனால் அவர் வெகுஜன மக்கள், அதாவது இந்த ஒரு 2K கிட்ஸுக்கு எப்படி அறிமுகமானார்னா அவரோட இசைவு சிறுகதையோட வைரல் கண்டென்ட்டாக மாறினதுனால தான். எல்லாரும் போட்டு அடிக்கிறது மூலமாக ஒருத்தர் பிரபலமாக வாங்குறீங்களா, அப்படி தான் அறிமுகமானார். ஆனால் அவருக்கு இந்த சமூக வலைதளங்களை பற்றி எந்த ஒரு பெரிய அக்கறையும் இல்லை. தமிழினி இதழில் 12 சிறுகதைகள் வெளியானது. அதில் ஆளுக்கு ஒன்றா பேசலாம்னு ஆரம்பித்தோம். இன்றைக்கி அப்படி தான் போக போகுது. வந்திருக்கிறதுல முதல்ல யார் ஆரம்பிக்கலாம்? ஓகே, அருள், நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சுக்கிறீங்களா? அருள், நான் கொஞ்சம் தாமதமாக ஆரம்பிக்கிறேனே. அப்படிங்களா? ஓகே ஓகே. ஹமீத், நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா? பஸ்ல இருக்கேன், ஒரு 5 நிமிஷம் இறங்கிடுறேன். இறங்கினதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். அப்படியா? கிருஷ்ணா, நீங்க? கிருஷ்ணா, நான் ஆரம்பிச்சிடட்டா? ஓ, நீங்க புது பேர்ல இருக்கிறதுனால தெரியல சுகந்தி மேம். நீங்க இப்ப நீங்களே இது பண்ணுங்க. ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக நம்மளுடைய ஆசிரியர் திரு ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீரஞ்சலியை செலுத்துகிறேன். நான் அவருடைய வன்மம்ங்கிற கதையை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். அநேகமா எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கு அந்த 12 கதைகளையுமே நானும் கொஞ்சம் கொஞ்சம் வாசிச்சேன். கதிர் சார் சொன்ன மாதிரி பெண்களுக்கான அந்த பாலியல் சுரண்டல் பத்தி ரொம்ப டீப்பா
ரொம்ப துணிச்சலா ஆசிரியர் வந்து நிறைய கதைகள் எழுதியிருக்கிறாங்க. ஹலோ, அவ எழுதியிருக்கிறாங்க. அதுல இந்த வன்மம் கதையை பத்தி ஒரு சின்ன கதை சுருக்கம் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அதாவது 2 கேரக்டர், வீராசாமி, செல்லக்கண்ணு. இவங்க 2 பேரும் வந்து வீராசாமி வந்து ஒரு மரவேலை பார்க்குற ஆசாரி. வேலை உண்டு தான் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கிறவர், வேலையே தான் கண்ணு. அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குற அந்த பொண்ணு தான் வந்து செல்லக்கண்ணு. பாக்குறதுக்கு நல்ல அட்ராக்டிவா ஒரு நல்ல நாட்டுக்கட்டையா இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, வீராசாமி வந்து ஒரே தொழில், வேலை, சாப்பாடு அப்படின்னு தான் இருக்கிறாரு. செல்லக்கண்ணு வந்து அவரை நல்லா கவனிச்சுட்டு பேசுறாங்க. அவர்கிட்ட நல்லாவே வேலை என்ன சமையல் வேலை மட்டும் தானே, ஒரு கிராமத்துல இருக்கக்கூடியது சமையல் வேலை தான். சமையல் வேலையை முடிச்சுட்டு தன்னுடைய கணவன் கிட்ட வந்து பேசினா, அதை வந்து ஆசிரியர் ரொம்ப அழகா ஒரு இன்டர்வியூல பதில் சொல்ற மாதிரி தான் இந்த வீராசாமி வந்து செல்லக்கண்ணுக்கு பதில் சொல்றார். என்ன கேள்வியோ அந்த கேள்விக்குரிய ஆன்சர், அவ்வளவுதான் அவங்களுக்குரிய உறவு. அப்படிதான் இருக்குது. அவருக்கு வந்து அது தாண்டி இந்த தன்னுடைய வேலையை தாண்டி அந்த லௌகீக வாழ்க்கையில வந்து பெரிய அளவுல அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல, அப்படி காட்டல. அதனால செல்லக்கண்ணுடைய நிலை வந்து தடுமாறுது. அவங்க வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஆண்களுடைய பழக்கம் வருது. இத வந்து முதல் முறையா வந்து நிறைய பேர் இவர்கிட்ட யாருகிட்ட நம்ம வீராசாமி கிட்ட சொல்றப்ப வீராசாமி அக்செப்ட் பண்ணல. ஏன்னா என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவரு அந்த செல்லக்கண்ணு வந்து ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க. வீராசாமிக்குரிய சாப்பாடு போடுறது, செய்யறது, கவனிக்க எல்லாமே நல்ல பெர்ஃபெக்டா நடக்குது. இவருக்கும் அவங்க மேல ஒரு நல்ல அன்பு இருக்குது. அதனால அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது இவ தப்பு பண்ணுவா அப்படின்னு சொல்லி நினைக்கல. அப்போ பஞ்சாயத்துக்கு போறப்ப பஞ்சாயத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்க, வீராசாமி நீ வந்து விவாகரத்து பண்ணிரு அப்படின்னா செல்லக்கண்ணு ரொம்ப அழுகுது. நான் எப்படி இப்படி ஒரு நல்ல குடும்பத்துல இருந்துட்டு குடும்பம் இல்லாம என்னால எப்படி போக முடியும்? அந்த இடத்துல கூட அந்த ஒரு பேதை பெண்ணுடைய அந்த இன்செக்யூர்டு ஃபீல், நம்ம வந்து தப்பு பண்றோம் அப்படிங்கறத அந்த அம்மாவுக்கு புரியல. நிறைய அப்படி ஆசிரியர் காட்டல. அதை விட அதிகமா ஒரு குடும்பத்துல இருந்து நம்ம விலைக்கு வைக்க போறாங்களேங்கிற அந்த ஆதங்கம் தான் இருக்குது. உடனே வீராசாமியை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சரி பரவாயில்ல, நான் இவ வந்து இப்ப திருந்திட்டா, நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாங்க. பட் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். திரும்பவும் அதே தவறுகள் நடக்குது. இது வந்து வீராசாமிக்கு தெரிய வருது. நேர்ல அவரே பாத்துடுறாரு. உடனே வந்து ஒரு அந்த கொட்டாப்புளி அப்படிங்கிற ஒரு இதை வச்சு அடிக்கிறாரு. இவ்வளவுதான். அதாவது செல்லக்கண்ணு அடிக்க போய் செல்லக்கண்ணுடைய கூட இருந்த ஒரு சோப்பு கம்பெனி அவர் வந்து அவர் இறந்துடுறாரு. உடனே 14 ஆண்டுகள் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. இதுதான் கதை என்னவோ பாக்குறதுக்கு வந்து அது என்ன ஒரு ஃபேமிலியில இருக்கிற ஒரு லேடி இவ்வளவு மோசமா போயிட்டாங்க, ஏற்கனவே வந்து அறியாத தன்னுடைய அந்த அன்பை வந்து அந்த அம்மா மிஸ்யூஸ் பண்ணிருச்சு வீரசாமியினுடைய அப்படின்னு யோசிச்சாலும், அது பேசிக்கா நிறைய வார்த்தைகள் மூலமா அந்த பெண்ணை பத்தி அந்த பரிதாபங்களை சொல்லியிருக்கிறார். எப்படின்னா முதல்ல வந்து அவரை பத்தி சொல்ற அந்த பொண்ணை பத்தி சொல்றப்ப எனக்கு இந்த ரோசாப்பூர் ரவுகிக்காரி படம் தான் ஞாபகம் வந்தது. அதுல இருக்கிற அந்த கதாநாயகி வந்து என்னதான் ஒரு நெகட்டிவிட்டியோட பார்க்கப்பட்டாலும் அந்த அம்மா நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நம்மளை எல்லாரும் அட்மையர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த செல்லக்கண்ணும் இருக்கிறா. நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறா, நல்ல மாடர்னா ட்ரெஸ் பண்ணணும், நம்மளை எல்லாரும் அட்மையர் பண்ணணும், நம்மளை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு முதல்ல தன்னை வந்து நல்ல ஒரு ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறதுல ஆர்வம். பட் அதை வந்து ரசிக்கக்கூடிய மனநிலைமையில இந்த வீராசாமி இல்ல. ரசிக்கிறவங்க எல்லாருமே வேற மாதிரி அவளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு பெண்ணை வந்து எப்படி இந்த சமுதாயம் வந்து இந்த சமூகம் வந்து எப்படியெல்லாம் சுரண்டுது, எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிடுது அப்படிங்கறதான். அந்த முதல் தடவை சொன்னப்ப கூட வீராசாமி வந்து புரிய வைக்கல அவளுக்கு, நீ செய்யறது தப்பு அப்படிங்கறத புரிய வைக்கல. அப்படி கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்கிறார். அக்செப்ட் பண்ணிட்டு சரி இனிமேல் உனக்கு வந்து வேலையை முடிச்சுட்டு வெளியில வெளியே போகாத, உன்னை அசிங்கமா பேசுறாங்க, பேசாம வீட்லயேவும் நீ பாட்டுக்கு ஒரு பாயை விரிச்சு படுத்து தூங்க வேண்டியதானே அப்படிதான் சொல்றாரு ஒழிய, நீ என்ன பண்ணுற, நீ பண்றதுனுடைய தப்பு இல்ல, தன்னுடைய பாட்டு என்ன, நாம என்ன பண்ணுனா நம்ம மனைவி வந்து நமக்கு உரியவளா மட்டும் இருப்பா அப்படின்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. ஆனா தன்னுடைய மனைவி தப்பு பண்ணிட்டா, அவ வந்து போனது ஒரு தவறான பாதைன்னு தெரிஞ்ச உடனேவும் பயங்கரமா கோபம் வருது, போட்டு அடிக்கிறார்.
அடிச்சதுலதான் அவரே அந்த கோபத்துல அந்த இன்னொரு ஆள்மை இவ்வளவுதான் அடிக்க போய் பட் கூட இருந்த அவர் அந்த சோப்பு கம்பெனிக்காரர் தான் இறந்துடுறார். இதுதான் கதை. ஆனா அந்த ஒரு இடத்த வந்து அழகா சொல்வார். 2வது முறையும் செல்லக்கண்ணு வந்து அதாவது தவறுதலாக நடந்துட்டா. முதல் தடவை பஞ்சாயத்துல சொல்லியும் கேட்கல அப்படிங்கிறதுக்கு மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறியது. இல்ல மீண்டும் முருங்கை மரத்தில் வேதாளம் ஏற்றப்பட்டது. ரொம்ப அதாவது யோசிக்க கூடிய ஒரு லைன். ஒரு லேடி வந்து கொஞ்சம் ஒரு ஆசிலேஷன்ல இருந்தா இந்த சமுதாயம் அவளை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு வரியே போதும். ஆனா இது நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு அப்படிங்கிறதா கதைங்கிற மாதிரிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னசென்ட் அப்படின்னு இல்லை, கிராமத்துலனாலும் சரி, வேலை பார்க்குற இடம் படிக்கிறப்பவும் சரி, படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, அது மாதிரி ரொம்ப ஏழை பணக்காரர் இல்ல ரொம்ப படிச்சவங்க ஹை சொசைட்டில இருக்கிறவங்க அப்படிங்கிற வேற்றுமையே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல பெண்கள் வந்து ஒரு ஸ்லிப் ஒரு அடி கொஞ்சம் இறங்குனாலே சரசரசரன்னு இழுத்து போடுறதா இந்த சமுதாயமா இருக்குது. அதுல அறியாமையே வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் அந்த அந்த சாக்கடையில விழுந்துடுறாங்க. ஆனா அதுல கஷ்டப்படுறது வந்து பெண்ணு தான். இத கடைசி பாட்டுல கொண்டு வந்திருக்காரு. அதாவது இந்த இவரை கொன்னுட்டார் இல்லையா, அந்த கூட அவருடைய கூடா நட்புல இருந்த அந்த அந்த சோப்பு கம்பெனிக்காரு. அதனால இவருக்கு வந்து 14 ஆண்டுகள் வந்து வீராசாமிக்கு வந்து ஜெயில் தண்டனை கிடைச்சிருது. 14 வருஷமும் கூட இருந்தவங்க எல்லாரும் என்ன சொல்லி அவரை உருவேத்துறாங்க, பத்தியா நீ எவ்வளவு அன்பா வச்சிருந்த உன்னுடைய மனைவி, அவ இப்படி உன்னைய மோசம் பண்ணிட்டா. உன்னுடைய அப்ப கூட யாருமே வந்து இவருடைய தப்ப வந்து பேசவே இல்லை. நீ வந்து ஒழுங்கான ஒரு கணவனா இருந்திருந்தா உன் மனைவி இப்படி போயிருப்பாளா அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லல. உன்னே வந்து அந்த உன்னுடைய மனைவி வந்து மோசம் பண்ணிட்டா. அதனால போன உடனே நீ பண்ண வேண்டிய வேலை வந்து அவளை வந்து கொன்றுறணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிவாளை பட்டை தீட்டி கொண்டு வந்துட்டு மறைஞ்சு இருக்கிறாரு. இன்னைக்கு ஈவினிங் வந்து கண்டிப்பா தன்னுடைய எப்படி இமேஜின் பண்றாருன்னா 14 வருஷத்துக்கு அப்புறம் இவர் அதே கட்டுமஸ்தான உடலோட தான் வர்றார். அதே மீசை பெரிய தாடி இதோடதான் இருக்கிறாரு, பலசாலியா இருக்கிறாரு. அப்ப தன்னுடைய மனைவி இந்த 14 வருஷத்துல அதே மாதிரி பூ போட்ட ரவுக்கை போட்டுக்கிட்டு நல்லா அழகா தலை பின்னி ஜம்முன்னு இருப்பா. அவ இருக்கிறப்ப வந்து இன்னைக்கு நைட்டு போய் அவளை நான் வந்து தீர்த்துருவேன் அப்படிங்கிற எண்ணத்துல இடுப்புல அருவாளை சொருவிட்டு ஒரு கத்தியை சொருவிட்டு தான் போறாரு. ஆனா போய் பார்த்தா இந்த ஈவினிங் வந்து போறப்ப வீடு கதவு லைட் எரியாம இருக்குது. லைட்டு கூட போடாம இவ என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒருவேளை முதல்ல மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கிறாளோ லைட் போடாம அப்படின்னு நினைச்சு போய் பார்த்தா ஒரு அகல் விளக்க ஏத்துறாங்க. அந்த ஏத்துற லேடியை பார்த்தா ரொம்ப பரிதாபமான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. அப்படி உடம்பெல்லாம் அம்மு தழும்பு வந்த மாதிரி, அதை 10 வந்த மாதிரி. அவருக்கு அந்த அம்மாவுக்கு வந்து நிறைய நோய் உடல் ரீதி நமக்கெல்லாம் தெரியும். இந்த பாலியல்ல இருக்கிற பெண்களுக்கு என்ன மாதிரியான வியாதிகள்லாம் வரும், எப்படி அவங்களுடைய அந்த அழகு வந்து ரொம்ப சீக்கிரம் போயிரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வயசானதா ஒல்லியா ரொம்ப உருவமே அழண்டு போன ஒரு பெண் வந்து இருக்கிறத பாக்குறா. அவ பேசுறத வச்சு அந்த டோனை வச்சுதான் இவள் நம்மளுடைய மனைவிங்கிறதே அவருக்கு புரியுது. அவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமையில பார்த்த உடனே இவருக்கே ரொம்ப வருத்தமாயிருது. தான் வந்ததே சொல்லல, ஏன்னா அந்த அம்மா கண்ணும் தெரியல. தான் வந்ததையே சொல்லாம அப்படியே கீழே கத்திய தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே அவர் நடந்து போற மாதிரியும், அந்த போறப்ப வந்து அவங்களுடைய குலதெய்வம் கோயில்ல வந்து விளக்கு எரியுது. அந்த விளக்க பார்த்த உடனேவும் இவருக்கு வந்து தன்னுடைய இந்த மனைவி தான் ஞாபகம் வர்றாங்க. அப்படின்னா அவர் வந்து இப்ப கூட அந்த அம்மாவை வந்து ஒரு புனிதவதியா தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருந்தார். இந்த கதை வந்து உண்மையிலேயே கொஞ்சம் விழிப்புணர்வை கொடுக்கக்கூடியதா, பெண்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் கொடுக்கக்கூடியதா இருந்தது. இதுல ஒண்ணு மட்டும் எனக்கு புதுசு இல்ல, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த எப்பவுமே வந்து ஒரு மர வேலை பாப்பாரு இல்லையா, இந்த கொட்டாப்புளின்னு ஒண்ண வச்சு அடிச்சுட்டே இருவார். கொட்டாப்புளி எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, பட் எனக்கு தெரியும். ஏன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு மர ஆசாரி இருந்தாங்க. ஒரு 8-9 வருஷம் அவங்க அந்த ஆசாரி பட்டறையில போய் நின்று வேடிக்கை எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அப்ப அவங்க என்ன வச்சிருப்பாங்கன்னா, சுத்தியல் வந்து மரத்திலேயே வச்சிருப்பாங்க. நான் கேட்டிருக்கேன், இந்த மர சுத்தியலை வச்சே மரத்தை அடிக்கிறீங்களே, அப்ப சுத்தியல் உடைஞ்சிடாதா? உடையாது. ஏன்னா அது வஜ்ரம் பாஞ்ச இந்த கொடுக்காப்புளி மரத்தால செஞ்சது அப்படிம்பாங்க. அது மாதிரி ஆணி, நம்ம இரும்பு ஆணி பார்த்திருப்போம், பட் மர வேலை பாக்குறவங்க வந்து மரத்தால ஆணி வச்சுதான் மரத்தையும் ஜாயின் பண்ணுவாங்க. அதுல எனக்கு அப்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும். இந்த கதையில அந்த நம்ம ஆசிரியர் வந்து அந்த கொட்டாப்புளி அப்படிங்கறத அடிக்கடி சொல்லியிருக்கிறார். கொட்டாப்புளிங்கிற அந்த மர சுத்தியல் வச்சுதான் இந்த வீராசாமி எப்பவுமே வேலை செய்வாரு, எப்ப அதை வச்சுதான் அடிச்சிட்டு இருப்பாரு. அதே மாதிரி அந்த கொட்டாப்புளியை வச்சுதான் அந்த சோப்பு கம்பெனி ஓனருடைய தலையிலையும் அடிச்சதுலதான் அப்படி மண்டை உடைஞ்சி
அவர் வந்து இறந்துட்டாரு, அந்த ஸ்பாட்லயே இறந்துருவாரு அப்படிங்கிற அந்த கொட்டாப்புளி அப்படிங்கிற வார்த்தை வந்து எனக்கு ஆம், ஒரு நல்ல முக்கியமான ஒரு வார்த்தையா தெரிஞ்சதை திரும்ப பார்த்தது, அல்லது நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறதுனாலதான் அந்த கொட்டாப்புளியை திரும்ப சொல்றேன். அப்படியே அந்த ஆசாரி அப்படின்னு சொன்ன உடனே ஆசாரின்னு மட்டும் சொல்லாம அதனுடைய அந்த வழக்கு சொற்கள், அவருடைய வேலைகள், அப்புறம் அந்த கிராமம் அப்படிங்கிறப்ப அந்த கிராமத்து சூழல், அந்த தெருமுனையில இருக்கக்கூடிய அந்த பட்டறை, இதெல்லாம் வந்து நல்லாவே நரேட் பண்ணியிருப்பாரு ஆசிரியர். அது எல்லாமே நல்லா ரொம்ப பிடிச்சிருந்தது. கதை வந்து மேலோட்டமா பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரியான கதையா இருந்தாலும், உள்ள பாக்குறப்ப பெண்களுடைய அந்த ஆதங்கத்தை, அதாவது அந்த இன்னசென்ஸ வந்து எப்படியெல்லாம் பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற சொன்ன விதம் நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் வாசிக்கலாம். நன்றி. நன்றி மேடம். ஓகே. அடுத்து யார் முன்னோறீங்க? ரசல்? பேசுங்களா? பேசுங்க கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து சுழல் காற்றும் சருகுகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. இந்த கதையோட தலைப்பும் அந்த கதைக்கு உண்டான ஒரு படமும் வந்து ரொம்ப ஆப்டா இருந்தது அந்த கதையை படிக்கும் போது. நானும் எல்லா கதையும் படிச்சு பார்த்தேன். எல்லாமே ரொம்ப ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ வேலை செய்யும் போல அப்படின்னு தோணுச்சு. கத்தி அந்த மாதிரி எல்லாம் நிறைய இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கதை சரி படிக்கலாம் அப்படின்னு படிச்சா ஓகே. எனக்கும் இது கிராமத்து சூழல் மாதிரி இருந்துச்சு, அதனால சரின்னு எடுத்துட்டேன். இந்த கதையில வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் ஒருத்தர் கதை சொல்ற மாதிரி தான் இருக்கும். அவர் ஒரு ஒரு அவரோட மனைவி கூட்டிட்டு மனைவியோட அக்கா வீட்டுக்கு போறாங்க. அந்த அந்த அக்கா என்ன பண்றாங்கன்னா, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. அதனால அந்த 7 வருஷம் யாருமே அந்த அம்மாவோட கான்டாக்ட்ல இல்ல. இவ இந்த இந்த பொண்ணும் தனியா போய் பார்க்க முடியல. வயசுக்கு வந்த பொண்ணு எப்படி போறது அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு போகல. அதுக்கு கல்யாணம் ஆகி இவர் கூட வந்ததுக்கு அப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு இவர்கிட்ட கேக்குது, எங்க அக்காவை போய் பார்க்கவே இல்லை, ஒரு முறை போயிட்டு வரலாம், கடிதாசு ஒண்ணுமே போடல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போறாங்க. அவங்க வீட்டுக்கு போனது பிறகு அக்காவும் தங்கச்சியும் பயங்கர பாச பிணைப்பா அழுது வடிஞ்சு எல்லாம் பண்றாங்க. இவர் பாக்குறாரு. பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் வெளியில வந்து திணையில வந்து உட்காந்து பார்த்தாக்கா ஒரு பஞ்சு மிட்டாய் விற்கிறவர் வராரு. பஞ்சு மிட்டாய் விற்கிறவரு பசங்க எல்லாம் அந்த மிட்டாய் வாங்கிட்டு போறாங்க. ஒரே ஒரு குழந்தை மட்டும் எதிர் வீட்டுல இருக்கிற ஒரு பையன் மட்டும் அந்த பஞ்சு மிட்டாய் பாக்குறான். அந்த பசங்க சாப்பிடுறத பாக்குறான். அவன் வந்து வாங்கல. ஒரு 8ல இருந்து 10 வயசு இருக்கிற பையன். இவர் பார்த்துட்டே இருக்கிற அந்த பையன் அந்த வீட்டை விட்டு வெளியே வரல அவன். அப்புறம் இவரு எல்லா பசங்களும் வாங்கிட்டு போயிட்டாங்க. பஞ்சு மிட்டாய் மூவ் ஆகுறாரு. மூவ் ஆனதும் இவர் நிறுத்தி நில்லுங்க அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. நிறுத்திட்டு அந்த ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி அந்த பையன் கையில கொடுக்குறாரு. அந்த பையன் புதுசா ஒரு மனிதரை பார்க்கும்போது ஒரு மிரட்சி இருக்கும். அது கையில ஒரு மிட்டாய் கிடைச்சதும் ஒரு ஆனந்தம் இருக்கும். அப்படியே கலந்த கலவையில அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவரை. சரி சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்றாரு. வீட்டுல அம்மா இல்ல, அப்பா அம்மா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல அப்படிங்கிறான். இல்ல அப்படின்னா என்ன, வேலைக்கு போயிருக்காங்களா அப்படின்னா, இல்ல செத்து போயிட்டதா சொல்றாங்க, செத்து போயிட்டாங்களாம் அப்படிங்கிறான். சரி என்னடா பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு என்கிட்ட கதை கேட்டு பாவம் அவன் சாப்பிட விட்டுற போறான் அப்படின்ட்டு, சரியா சாப்பிடுப்பா நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு. அவன் சாப்பிட்டுடுறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனோட உருவ அமைப்பு, அவனோட எல்லாத்தையுமே அழகா எழுதியிருக்கிறாரு. கிழிஞ்சு போன ஒரு காக்கி கலர் ட்ரௌசரு, அது தொங்கிட்டு இருக்கு. அதுலயே தொடச்சிக்கிறான் அப்படிலாம் சொல்றாரு. சாப்பிட்டு முடிச்சதும் கேக்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு அப்பா அம்மாவே தெரியாது அப்படிங்கிறான். அப்ப யாரு இருக்கா வீட்டுல அப்படின்னா, பாட்டி கூட தான் இருந்தேன், இப்ப யாரும் இல்ல, பாட்டியும் செத்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறான். இவருக்கு ஒன்றும் புரியல. எப்படி இவனுக்கு அப்பா அம்மா எப்படி இல்லைன்னு தெரியும் அப்படின்னா, இல்ல இந்த பாட்டி வந்து இலை தச்சு விற்பாங்க, கூட்டேரிப்பட்டில வித்துட்டு இருக்கும் போது நான் ஒரு புளிய மரத்துக்கு கீழே வந்து தூங்கி அழுதுட்டு நின்றுட்டு இருந்தேனா, என்னை கூட்டி வச்சு ஒரு நாள் ஃபுல்லா அங்கேயே காத்துட்டு இருந்திருக்காங்க. சாயந்தரம் அந்த வியாபாரம் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க. யாரும் வந்து கூட்டிட்டு போல. அதனால என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறான். சரி இப்ப பேசிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, சரி இங்க பேசினா இவங்க வந்து ஊர்ல போறவங்க வரவங்களாம் ராமாயண கதை கேட்பீங்களான்னு லேடிஸ் சொல்ல போறாங்கன்னா, அந்த பையனை கூட்டிட்டு எங்கேயாவது வேற ஏதாவது ஒரு நல்ல நிழல் இருக்கிற இடமா இருக்குமா அப்படின்னு, ஒரு ஆலமரம் இருக்கு அங்க போலாம் அப்படிங்கிறான் அந்த பையன். ஆலமரத்துக்கிட்ட போறாங்க 2 பேரும். போய் உட்காந்து அடுத்து கதை பேசுறாங்க. இந்த பாட்டிக்கு வந்து 2 பையங்க ஒரு பொண்ணு. அந்த 2 பையங்கள்ல வந்து ஒருத்தர் பட்டாளத்துக்கு போயிட்டாரு. பட்டாளத்துக்கு போயிட்டு அவர் வந்து மாசம் மாசம் 15 ரூபாய் காசு அனுப்புறாரு இந்த பாட்டிக்கு. இன்னொரு பையன் வந்து இவங்க கூட தான் இருந்தாப்புல. ஆனா சம்பாதிக்கிற காசெல்லாம் குடிச்சிட்டு, சாராயம் குடிச்சிட்டு இந்த பாட்டியை அடிக்கிறது,
எப்பயாவது சில நேரம் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அவருக்கு ஒரு வேற ஒரு பொண்ணோட தொடர்புல அவர் போயிட்டாரு. அந்த அந்த அம்மா விட்டுட்டு போயிட்டாரு. இன்னொரு ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணுக்கு இவங்க இருந்த ஒரு வீட்டை வித்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு போனது திரும்ப வரவே இல்லை. அது அந்த ஊர்லயே செட்டில் ஆயிடுச்சு. இவங்க தனியா தான் இருக்காங்க. அதனால இந்த பையன் கூட இருக்கான். இவனுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. சாப்பாடு, கஞ்சி அவங்களுக்கு கிடைக்கிறது. அவங்க பட்னியா இருந்தாலுமே இவங்களுக்கு கொடுக்குறாங்க. போயிட்டு ஆலமரத்துல இலை எடுத்துட்டு வந்து, விழுந்து கிடக்குற இலையெல்லாம் எடுத்துன்னு வந்து அதை தச்சு அதை வித்து வியாபாரம் பண்றதுதான் இவங்களோட பழப்பு. இந்த பையன் வீட்டிலேயே இருப்பான். ஸ்கூலுக்கு போறது இல்லை. இவங்களோடயே இருக்கான். அதே மாதிரி ஒரு நாள் போயிட்டு வரும்போது இவன் இந்த பாட்டி இல்லாத சமயத்துல ஈர்க்க குச்சியெல்லாம் பிச்சு வச்சிருப்பான். இலைய பொறுக்கிட்டு வந்து வைப்பான். அது மாதிரி ஒரு நாள் வீடு, பெரும்பாலும் கிராமங்களில் வீடு தட்டி போட்டு தான் மூடி வச்சிருப்பாங்க. தட்டி மூடாம போயிட்டான். நாய் வந்து பானையெல்லாம் உடைச்சி கஞ்சியெல்லாம் ஊத்தி காலி பண்ணிட்டு போயிருச்சு. இவன் மதியமும் சாப்பிடல, இவனும் சாப்பிடல, அந்த பாட்டியும் சாப்பிடல. பாட்டி வந்து பார்க்கும்போது பாக்குறதுக்குள்ள இதெல்லாம் வலிச்சு போட்டுடலான்னு வலிச்சு போடுறான். அதுக்குள்ள பாட்டி வந்துருது. பாட்டி எப்பயுமே இவனை ரொம்ப செல்லமா தான் பாத்துக்கும். இவனை அடிக்காது, ஒண்ணும் பண்ணாது, கோவமா எதுவும் பேசாது. ஆனா அன்னைக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, ஏன்னா அவங்களும் பசியோட தான் வராங்க. 3 மைல் ஏதோ போயிட்டு தான் வித்துட்டு வரணும். பசியோட வந்து பார்த்தா இவன் அந்த கஞ்சியெல்லாம் வாரி போட்டிருப்பான். நாய் உடைச்சிச்சுன்னு சொன்னா பாட்டி அடிக்க போறாங்க, திட்ட போறாங்கன்னு, நான் உடைச்சிட்டேன் பாட்டி எடுக்கும்போது அப்படிங்கிறான். அப்படியும் பாட்டி அடிச்சிடுறாங்க பயங்கரமா. அடிச்ச உடனே இவன் கோச்சிக்கிட்டு அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் உக்காந்துக்கிறான். அழுகுறான் பயங்கரமா. இனிமே அந்த பாட்டி கிட்ட போக கூடாதுன்னு. பாட்டி வந்து கெஞ்சி கூட்டிட்டு போகுது. என்ன இது பண்ணிரு, நான் தெரியாம இது பண்ணிட்டேன், கோவத்துல அடிச்சிட்டேன் அப்படின்னு கெஞ்சி கூட்டிட்டு போகுது. அழுகுறான். அழுது அப்புறமா பாட்டி சொல்லுது, என்னை விட்டு எந்த சூழ்நிலையும் போக மாட்டேன்ல அப்படின்னு. இல்ல போக மாட்டான் பாட்டி அப்படின்னு. எல்லாருமே இப்படிதான் சொல்றீங்க, எல்லாரும் ஆனா விட்டு போயிடுறீங்க பெருசானா அப்படின்னு இவன் சத்தியம் எல்லாம் பண்றான். அன்னைக்கு பயங்கர காத்தடிக்குது. காத்தடிச்சு மழையில இவங்களுக்கு ஒன்றது கூட இடம் இல்லை. அந்த உரல் வச்சிருக்கிற அந்த இடத்துக்குள்ள ஈச்சம்பாயை போட்டு படுத்துக்கிறாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சு படுத்துக்கிறான். அடுத்த நாள் திரும்ப பாட்டி இன்னொரு நாள் அவங்களோட பட்டாளத்துல இருக்கிற பையன்கிட்ட இருந்து பணம் வருது, 15 ரூபாய். அந்த பணம் போஸ்ட்மேன் வந்து கொடுக்குறாரு. வாங்கிட்டு உனக்கு வந்து நான் ட்ரௌசரு, புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ இந்த கதை வந்து அரணா காலத்துல சொல்றாங்க. 1 அணா 2 அணா அந்த காலத்துல அந்த காசு தான் சொல்றாரு. அப்ப எழுதினதா என்னன்னு தெரியல, நான் வருஷம்லாம் பார்க்கல. சொல்லிட்டு போறாங்க. சொல்லிட்டு போயிட்டு இவங்க போனதும் பெடல் அந்த முக்கு வரைக்கும் பாக்குறான். அந்த அம்மா பார்த்துட்டு போயிடுறாங்க. இவன் அவங்க போனதுக்கு அப்புறம் போய் ஆலமரத்துக்கிட்ட இருந்து சிறகு எல்லாம் இலையெல்லாம் பொறுக்கிட்டு வந்து வைக்கிறான். ஈர்க்கெல்லாம் கிழிச்சு வைக்கிறான். சாயந்தரம் ஆயுமே வரல. விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு காத்துட்டு இருக்கான். அந்த பாட்டி வரவே இல்லை. அப்புறம் யார்கிட்ட போய் கேட்கும் போது அந்த பாட்டி வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்னது இந்த பையன் நம்ப மாட்டான். நம்பாம திரும்பவும் எப்படியோ அட்ரஸ் கண்டுபிடிச்சு கூட்டேரிப்பட்டுக்கு போயிட்டு அந்த போலீஸ்காரங்கிட்ட எல்லாம் கேட்கறாங்க. அதுக்குள்ள அந்த போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பாட்டி வந்து லாரியில அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டு தான் சொல்றாங்க. அது நம்பாம அங்க போய் கேட்கறான். இவன் போறதுக்குள்ள அது எல்லாமே அவங்கள எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு அனாதை பண்ணணும்னு சொல்லி தூக்கி பண்ணிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்த 15 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையன் நம்ப மாட்டான். அப்ப இந்த மனுஷன் என்ன கேட்பாருன்னா, சரி பாட்டி இல்லையே, நீ என் கூட வந்துடுறியா, எங்க ஊருக்கு வந்துடுறியா, நான் உனக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். சொல்றான், இல்ல பாட்டியை விட்டு என்னால வர முடியாது, எல்லாரும் செத்துட்டா சொல்றாங்க, பாட்டி நான் வரேன்னு தானே சொல்லிட்டு போச்சு, எனக்கு வந்து ட்ரௌசர் சட்டெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிச்சு, அதோட வெத்தலைப்பாக்கு இடிக்கிற உரல் கூட இருக்குமே, அது கூட இருக்குது அப்படின்னு சொல்றான். அவனுக்கு வந்து அந்த அவர் கூட இருக்கிற அந்த அந்த அவருக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது. ரொம்ப இயலாமையா ஆயிடுவாரு. இவனை பார்த்தா ரொம்ப தெளிவா பேசுவான். ரொம்ப பரிதாபமா இருக்கும் அவனை பார்த்துட்டு. அப்புறம் சரி நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது அந்த கதையை முடிக்கிறாரு. அப்படியே ஆலமரம் வந்து பாய் சொன்ன மாதிரியும் வயல் எல்லாம் இந்த ஆடு மாடுகள் எல்லாம் வயிறு ஒட்டி போயிருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி சொல்றாரு. ரொம்ப அழகா இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப ஏதோ டச் பண்ண மாதிரி இருந்துச்சு. கிராமங்கள்ல பொதுவா யாராவது இருக்கிறாங்க இந்த மாதிரி தனித்து விடப்பட்டவங்களுக்கு, யாராவது ஒருத்தவங்க பார்த்துவாங்கன்னா, அப்படியும் இல்லாம இந்த பையன் யார் வீட்டுலப்பா சாப்பிட்ட காலையில அப்படின்னா, நான் இங்க ஒருத்தர் வீட்டுல சாப்பிட்டேன்னு சொல்லுவான். டெய்லி சாப்பிடுறியா, யார் உனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, இல்ல யார் வீட்டாவது ஏதாவது வேலை செய்வேன், அவங்க கொடுப்பாங்க சாப்பிடுவேன், இல்லைன்னா பட்னியா படுத்துக்குவேன் அப்படின்பா. அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்த மாதிரி இருந்துச்சு படிக்கும் போது.
படிச்சு பார்க்கலாம். நல்ல நல்ல கதை, நல்லா எழுதியிருந்தாரு. எல்லா கதையுமே இதே மாதிரி தான் இருந்தது. ஏதோ டச்சிங்கா இருந்த மாதிரி தான் இருந்தது. நன்றிங்க. நன்றி கிருஷ்ணா. ரசல் பேசுறீங்களா? ஓகே. 2 பேர் பேசுனதுக்கப்புறம் ரசல் பேசுறதா சொல்லியிருந்தாரு. ஓகே, அடுத்து வேற யார் முன் வரீங்க? நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கலாம். ரசல், அருள், அந்துவன், வணக்கம். பிராயன் சார். நான் அருள் பேசுகிறேன். பேசுங்க. பேசுங்க. உளைச்சல் அப்படிங்கிற சிறுகதை நான் படித்தேன். இந்த கதை எதை பற்றி பேசுது அப்படின்னா, எல்லாத்தையுமே இப்போ மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான வளர்ச்சி, வீழ்ச்சி, வருத்தம் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னன்னா, தொடர்பு இல்லாத விஷயங்களை கூட தொடர்புபடுத்தி பார்த்துக்கக்கூடிய ஒரு மனசு இருக்குது தான். ஏதோ ஒன்று பார்த்தோன்னா, மேகம் வந்து ஒரு ஒரு பேட்டர்ன்ல இருக்குன்னா, அதுலயே வந்து பல உருவங்களை பார்க்க பழகிட்ட ஒரு மனசு நமக்கு. அப்படி இந்த கதை சொல்லி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சிறுவனா ஒரு குழந்தைய பறி கொடுத்த ஒரு தகப்பன். அவனுடைய சென்டிமெண்ட்ஸ், அவனுடைய தினசரி நடவடிக்கைகள், அவனுடைய உணர்வு தான் கதையோட மொத்தமே. அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, மாந்தத்துக்கு அவனுடைய குழந்தை பலியாயிடுறான். அப்படி ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டு இருக்கும்போது, இன்னொரு குழந்தை அந்த குழந்தைக்கும் அதே மாதிரி அள்ளு மாந்தம், வயிறை தூக்கி தூக்கி போடுது. இது மாதிரி இருக்கிறதுனால மனசு ஒரு குழப்பத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நபர். தினமும் வாக்கிங் போயிட்டு வர்றது, அப்போ சுத்தி முத்தி இருக்கிறது எல்லாத்தையும் கவனிக்கிறது, இது பொழுதுபோக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர். மனைவிக்கும் தனக்குமான உறவு அவ்வளவு சுமூகமா இல்லாத ஒரு நபர். அவர் வந்து தினசரி ஒரு ஒரு வயசான ஒரு பாட்டியை பார்த்துட்டே இருக்காரு. அவங்க வந்து பிச்சை எடுக்கக்கூடியவங்க. இவருடைய சின்ன வயசுல இருந்தே அந்த பாட்டியை வந்து திரும்ப திரும்ப அவர் பார்த்துட்டே தான் இருக்காரு. இவர் அம்மா கையில சோறு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க அந்த சின்ன குழந்தையா இருந்த அந்த பருவத்துல இருந்தே அவங்க வருவாங்க, ஏதோ ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. எதையுமே கவனிக்கிற மாதிரி, சுத்தி உலகம் இயங்குதுங்கிறதையே கூட கவனிக்காத மாதிரி, ஏதோ முடுக்கி விட்ட இயந்திரம் மாதிரி அந்த பாட்டி பாட்டுக்கு வீடு வீடா போவாங்க. பாட்டுக்கு தொடர்ந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய கையில வச்சிருக்க அந்த கிண்ணத்துல சாதத்தை போட்டா, அதை வாங்கி ரிசீவ் பண்ணதுக்கான அந்த ஒரு இது கூட அவங்க கிட்ட இருந்து இருக்காது. அப்படியே வாங்கினா பாட்டை நிறுத்தவே மாட்டாங்க. அப்படியே பாடிக்கிட்டே அடுத்தடுத்த வீடா போயிட்டே இருப்பாங்க. அது தனக்கு நேர்ந்து விடப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாட்டி. அந்த பாட்டியை பார்த்தே இவர் வளர்ந்திருக்காரு. இவருக்கு அம்மாவுக்கு போயிட்டாங்க. இவருக்கு கல்யாணம் ஆகி மனைவி வந்தாச்சு. அம்மா மாதிரி அன்பா அந்த பாட்டியை நடத்தக்கூடிய மனைவி கிடையாது இவருக்கு. ஸோ அப்படி இருந்தாலும் தனக்கும் அந்த பாட்டிக்குமான பந்தம் இந்த மாதிரி, அம்மா எப்படி அந்த பாட்டிக்கு சோறு போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி சொல்லி மனைவியை வந்து தினமும் சோறு போட சொல்லி வச்சிருக்காரு. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு சமயம் அந்த முதல் குழந்தை முடியாம இருந்து அப்படி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல கூட, இப்ப நம்ம யாரும் வீட்டுல இல்லையே, இன்னைக்கு அந்த பாட்டி வந்தா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சோறு கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற மாதிரி அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்க போது இப்ப 2வது குழந்தைக்கும் உடம்பு சரியில்லை. இவரு மனக்கிலேசத்தோடயே இருக்காரு. அப்போ அந்த பாட்டி வந்து திரும்ப பாட்டு பாடிட்டு நிக்கிறாங்க வீட்டுல. வீட்டுக்காரம்மா பொறுமையா பேசுற ஆளே கிடையாது வழக்கமாவே. வேண்டா வெறுப்பா சாதம் போடுவாங்க. இன்னைக்கு அது கூட பண்றதுக்கு இது இல்லை, தானம் கொடுக்குற எந்த விருப்பமும் இல்லைங்கிற மாதிரி, எல்லாம் ஒண்ணும் கிடையாது போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த ஒரு நொடி மட்டும் அந்த பாட்டி டக்குன்னு சொல்றதை நிறுத்தின மாதிரி
ஒரு உணர்வு அவனுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பாட்டி நடந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள்ல அன்னைக்கு போனவங்க தான் அதுக்கப்புறம் அவனை வந்து அந்த பாட்டியை பார்க்கல. மறுநாள் வரல, அதுக்கு அடுத்த நாள் வரல. இப்படி ஒரு வாரமே ஆயிடுது. அ இந்த இடைப்பட்ட காலத்துல அடுத்த நாளே இந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்துச்சு இல்லையா? அ நாட்டு மருந்து தான் குடுத்துருக்காங்க. அதுல திடீர்னு அடுத்த நாள் பார்த்தா அந்த குழந்தைக்கு சரியாயிடுது. எப்படி நடந்துச்சோ தெரியாது. ஒ ஒரு வாரமா இந்த பாட்டிய பார்க்காதவன், முன்னாடி வந்து அ அங்க பக்கத்துல ஒரு சத்திரம் இருக்கு. அந்த சத்திரத்துல பகல் வேளையில அந்த பாட்டி படுத்திருக்கிறத பார்த்திருக்கான். அந்த நேரம் மட்டும் தான் அந்த வாயிலிருந்து பாட்டு வராம அமைதியா இருக்கிறது அவனுக்கு தெரியும். அதனால அங்க எங்கேயாவது இருப்பாங்களான்னு பார்ப்போம்ன்னு இவனுடைய வாக்கிங் நேரத்துல, அ அந்த மனைவிக்கும் அவனுக்குமான உறவு சுமூகமா இல்லன்னு சொன்னேன் இல்லையா? அவங்க வந்து ஏதோ ஏதோ திட்டுறாங்க, அந்த மாரி இருக்கு. அத பொறுக்காம வீட்ட விட்டு வெளியில வந்தவரு, அப்படி தேடும்போது தான் வந்து அந்த பாட்டி இறந்து 1 வாரம் ஆச்சு அப்படிங்கிற தகவல் அவருக்கு கிடைக்குது. ஸோ, அ அந்த மாதிரி அவருக்கு அது அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி கதை வந்து அ முடியுது. ரொம்ப மனச தொடக்கூடிய ஒரு கதையா இருந்துச்சு. அந்த கதை எழுதியிருக்கக்கூடிய மொழி, அதுல சொன்ன விஷயங்கள், சொல்லாமல் சொன்ன விஷயங்கள், இதெல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நன்றி. நன்றி அருள். அடுத்து யார் பேசுறீங்க? ரசல். ஒரு ஆளு ஓகே. பேசி முடிச்ச உடனே பேசுறேன். ஓகே. அப்போ அடுத்து ஹமீது பேசுங்க. ஹமீது பேசலாம். ஹமீது ஹேண்ட் ரைஸ் ஆயிருக்கு. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹமீது நான் பேசுறது கேக்குதா? ஓகே. அவரு ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணியிருக்காரு. வேற யாராவது பேசுறீங்களா? பேர் கொடுத்தவங்க. சுப்ராயன் சார் பேசுறீங்களா? சுப்ராயன் சார் அன்மியூட் பண்ணியிருக்கீங்க. எதுவும் கேட்கல எங்களுக்கு. சுப்ராயன் சார் நீங்கள் பேசுறது எதுவும் கேட்கல. ஹலோ. பேசவா? ஹமீது நீங்கள் பேசுங்க. சுப்ராயன் சார் நீங்கள் மியூட் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கிட்ட கதை வந்து நாய் வேஷம். இருளப்பனுக்கு சீட்டு கட்டுல கிட்டத்தட்ட கையில இருக்கிற சீட்டு கட்டு ஒரு கார்டில் உட்காந்துருக்காரு. அவருக்கு அந்த சிந்தனை எல்லாம் அதுலயே இருக்குது. 2 செட்டு சேர்ந்துருச்சு. இன்னொரு ஒரே செட்டு மட்டும். ஒரு கட்டு சீட் விளையாட்டு 10 சீட் நினைக்கிறேன். ஸோ அவருடைய சிந்தனை எல்லாம் அங்கேயே இருக்குது. அப்போ பக்கத்துல ஒருத்தன் வந்து சொல்றான், உன் வீட்டுக்கு ஒருத்தன் வந்து வந்து போறானே, அதை பத்தி நீ கவலைப்படவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஆனா இவனுடைய சிந்தனை எல்லாம் சீட்டு கட்டிலே தான் இருக்குது. ஏன்னா கையில இருக்கிற காசு ஃபுல்லா தோத்துட்டாரு. எப்படியாவது இந்த ஒரு ஆட்டத்தை ஜெயிச்சிட்டோம்னா அடுத்த ஆட்டத்தை போட்டுடலாம். கிட்டத்தட்ட போதைக்கு அடிமையான மாதிரி. ஏன்னா இந்த ஆட்டம் விட்டா அடுத்த ஆட்டம், அடுத்த ஆட்டத்தையும் பிடிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்த ஆட்டம் அப்படிங்கிற சிந்தனையிலேயே இருக்கிறத தவிர்த்து அவன் சொல்ற விஷயம் அவருக்கு ரிஜிஸ்டர் ஆகலை. ரிஜிஸ்டர் ஆகுது. ஏன்னா இது வளமையே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் அவரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியலாம். ஆனா அவர் வந்து அதை டக்குன்னு புறங்கையில வீசுற மாதிரி வீசுறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவன் வந்து பேசிட்டு இருந்திருப்பான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா சுத்தி எல்லாருமே இதை வந்து ஒரு வதந்தி மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏ, அவன் என்ன சும்மா விட்டு வந்திருக்கான், ஏதாவது காரணத்தை தான் விட்டு வந்திருப்பான், காசு வாங்கிட்டு விட்டு வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அதுக்கு நடுவுல அவரு சீட்டுக்கட்டிலே காரணம் இதா இருக்காரு. ஆனா அவருடைய கை வெட்டல, ஜெயிக்கல. வேற ஒரு ஆள் ஜெயிச்சிட்டாரு. இவரு சுத்தமா கையில காசும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. இதுக்கிடையில அவன் வந்து உன் வீட்டுல ஒருத்தன் உட்காந்துருக்கான், உன் வீட்டுல ஒருத்தன் உட்காந்துருக்கான்னு திருப்பி திருப்பி சொல்லப்படுத்திட்டே இருக்கான். இவன் எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். இவன் மனசுல நினைச்சுக்கிறான்,
உங்க வீட்டில் உள்ளதை போய் முதல்ல கழுவுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிறான். நீங்கள் எத்தனை பேர் தள்ளிட்டு வந்தீங்க, யார் பேருக்குள்ள வாழ்றீங்கிறது எங்களுக்கு தெரியாதா, என்ன சொல்ல வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். மனசான வாய்த்து வந்து சொல்லலை. அப்போ அடுத்த கேம் போடுறதுக்கு ஆயத்தம் ஆகுறாங்க. இவனுக்கு சேரணும். மற்றவங்கள்ட்ட கடன் கேட்குறான். என்னையும் விளையாட்டில் சேர்த்துக்குங்கப்பா, நானும் வரேன் நானும் வரேன், இன்னும் ஒரு ஆட்டம் பிடிச்சிட்டேன்னா பிடிச்சிடுவேன் காசை அப்படின்னு. ஆனால் யாரும் இவனை சேர்க்கறது ரெடியாக இல்லை. இவன் எப்படா காலி ஆவான், அந்த இடத்துல வேற ஆள் உட்காரலாங்கிற மாதிரி ஒரு 2 3 பேர் போட்டி போட்டு நிற்கிறாங்க. அப்படியே அந்த சீட்டு கட்டிலேயே அவன் மூழ்கி இருக்கும்போது இந்த பேச்சு அப்படியே அவனுடைய மனைவி கூட வேற யாரோ ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்கிறது வந்து அதிகமாக பேச்சு வருது. அப்படி வரும்போது ஒருத்தன் வந்து இவனை ரோசப்படுற மாதிரி சொல்லிடுறான். டேய், இங்கே உட்காந்து இப்படி போய் பிச்சை எடுக்கிறத விட நீ மேலே முதல்ல போய் உன் பொண்டாடி கூட எவனோ படுத்திருக்கான்னு சொல்கிறல்ல, அதை போய் பாடுறா போடா அப்படிங்கிறாங்க. ஸோ இவனுக்கும் அது வரைக்கும் பொறுத்துட்டு இருந்தவனுக்கு ரோஷம் வந்துடுது. ஏண்டா இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரா இந்த மாதிரி வந்து என் பொண்டாட்டி தப்பாக பேசுறீங்க, நான் வந்து இந்த மாதிரி பேசினா உங்களுக்குலாம் நல்லவா இருக்குது அப்படின்னு சத்தம் போடுறான். நீ அதை போய் அங்கே போய் பார்த்துட்டு பேசுறா, இங்கேயே உட்காந்து என்ன பேசி என்ன பிரயோஜனங்கிறத எல்லாரும் சூடு ஏற்றுறாங்க அவனை. ஸோ கிளம்பி போகிறதுக்கு ஆயத்தமாயிடுறான். அப்படி கிளம்பி போகும்போது அந்த வந்து சொன்ன மணிங்கிறவனையும் அவனும் வேற யாராவது வரீங்களான்னு கேட்குறான். இவங்க எல்லாம் சொல்கிறானுங்க, நீங்கள் போய் முதல்ல பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு. இப்போ இது ஒரு கேலியாகவே இப்போ பேசப்படுது. அதில் இல்லப்படு கொஞ்சம் மனசில் வருத்தம் தான். சாரி, எல்லாரும் ஆறு நடிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. அப்போ போகும்போது ஆசிரியர் நமக்கு இல்லப்பனுடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து நமக்கு சொல்லி காட்டுறாரு. என்னன்னா, அவங்க அப்பா இல்லப்பனுக்கு அவங்க அப்பா வந்து ஒரு பல்பை வாங்கி கொடுக்குறாரு. ஸோ அந்த பல்பத்தை அவன் வந்து ரொம்ப நீளமாக இருக்கு, அழகா எழுதக்கூடிய பல்பம். ஆனால் இவனுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏன்னா இது எழுதுறதுல இவனுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது, படிக்கிறதுலேயே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் அவன் கிளாஸ் லீடராக இருக்கக்கூடிய சக்திங்கிற ஒரு பையனுக்கு வந்து நல்ல குண்டு குண்டான அழகான கையெழுத்து. ஸோ இவன் என்ன பண்ணுறான், அந்த பல்பத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து நீ எழுதி பாரு அப்படின்றான். அவன் எழுதி பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த பல்பத்தை பார்க்கறதுக்கே அவனுக்கு. ஸோ அவன் சொல்கிறான், இது அழகான பல்புண்டா, எவன்ட்டையும் கொடுத்துறாத, பத்திரமா வச்சுக்கோங்கிறான். இவன் பேக்கெட்டில் வச்சதுக்கப்புறம் கூட அந்த பேக்கெட்டில் நுனியில் எட்டிட்டு பார்த்துட்டு இருக்கிற பல்பத்தை வந்து அவன் மறுபடியும் அந்த சக்திங்கிற பையன் வந்து விரும்பி பார்க்குறான். இதை பார்த்த உடனே இவனுக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு. நமக்கு தான் எழுத தெரியல, சரி சக்தி எழுதக்கூடிய பையன் தானே, அவனுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்போட இந்த பல்பை நீயே வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிடுறான். அவனுக்கும் ஆச்சரியம், சந்தோஷமாக வாங்கிக்கிறான் அந்த பையன். அப்போ இன்டர்வல்ல பசங்கள்லாம் வந்து இவனை பிடிச்சி கலாய்க்கிறாங்க. உன்னை வாத்தியார் மண்டு மண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதனால தான் நீ வந்து எழுதுறதுக்கு ஒன்றுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டியா நீ அப்படின்னு. உங்கள் அப்பா என்ன செய்வார் பாரு, உங்கள் அப்பா உன்னை கொன்னுடுவாரு அப்படிங்கிற மாதிரி பசங்க சொல்கிறானுங்க. உடனே இதை கேட்டுட்டு இருக்கிற சக்திங்கிற பையன், சரி அப்போ நீயே வச்சுக்கடா அப்படின்னு திருப்பி கொடுத்துட்றான். கொடுத்ததுக்கு அப்புறமா இவனுக்கு கொஞ்சம் வருத்தம். என்னடா அவன் வந்து ஒழுங்காக எழுதக்கூடிய பையன், அவன் பல்பத்தை வச்சுக்கிட்டா அது அட்லீஸ்ட் அது யூஸ் ஆகுது ஆகுமே, அந்த பல்பு யூஸ் ஆகுமேங்கிற எண்ணம் அவனுக்கு. ஸோ என்ன பண்ணுறான், பல்பத்தை வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா தனியாக சக்தியை கூட்டு போய், சரிடா அந்த பல்பத்தை நீயே வச்சுக்க, எனக்கு வேணாம், நீ ரொம்ப அழகாக எழுதுத, உனக்கு அது பிடிச்சும் இருக்குது, நீயே வச்சுக்கன்னு சொல்லிடுறான். இதை அவன் அசை போட்டுக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வரும்போது சொல்கிறான், மணிக்கிட்ட பாடுறா வீடு கதவு மூடிதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். மணி சொல்கிறான் இவங்கிட்ட, பாரு இன்னும் அந்த கதவு மூடிதான் இருக்குது அப்படிங்கிறான். இன்னும் இவன் சொல்கிறான், ஏன்டா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, தனியாக இருக்கிற பொம்பளை கதவு மூடாமல் என்னடா செய்வா அப்படிங்கிறான். ஆமாம் ஆமாம் மூடிதான் இருக்கா, நீ திறந்து பாருன்னு தெரியும் அப்படிங்கிறான். ஸோ இவன் கதவு தட்டுறான். தட்டும்போது இவனுக்கு மனசுக்குள்ளே ஓடுது, அவ ஒரு ஆக்கங்கேட்ட கூவை, ஒரு உஷாரான ஆளும் கிடையாது, பின்னாடி வழியும் கிடையாது, என்ன செய்ய போகிறாலும் தெரியலங்கிற ஒரு பதட்டம் இவன் மனசுக்குள்ளே ஓடுது. ஸோ கதவை தட்டும்போது உள்ளே வந்து ஒரு 2 உருவங்கள், 2 உடம்பு வந்து பிரியிற சத்தம் கேட்குது. அப்பவே மணிக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. ஐய் பாரு நம்ம நினச்சது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கான்.
கலைஞ்ச தலையை கட்டிக்கிட்டே வந்து அவன் மனைவி கதவு திறக்கிறான். திறந்தா வீட்டுக்கு உள்ள இந்த மணி யாரை சொன்னானோ அவன் ட்ரெஸ் பண்ற காட்சியும் தெரியுது. உடனே மணிக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருது. நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு பத்தியா, நீ இப்போ உன் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுட்டங்கிற மாதிரி அவனை பாக்குறான். இப்போ இவன் சொல்றான், அடியே இந்த மாதிரி பண்ணிட்டியே, என் மானத்தை வாங்கிட்டியே அப்படின்னு சத்தம் போட்டு உள்ள வந்து அவளை வந்து 2 அடி வேற அடிக்கிறான். அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அவனும் பொண்டாட்டியும் ஒன்றும் புரியாம அப்படியே நிக்கிறா. ஐயோ என்னையா அது, எதுவும் சம்மந்தம் இல்லாம திடீர்னு இன்னைக்கு வந்து சத்தம் போடுற அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு வார்த்தை கேட்குறா. இவனுக்கு ஒன்றும் சொல்ல தோணாம அப்படியே அவ தோல்ல சாஞ்சி தேம்பி தேம்பி அழுகுறான். அதாவது இவன் அந்த பொண்டாட்டி அடிச்சது அதெல்லாம் கூட நாய் வேஷம் போட்டா குலைக்கணுங்கிறதுக்காக போட்டது மாதிரி தான் வந்து கதையை முடிச்சிருக்காரு. ஆனா அவன் மனசளவுல ரொம்ப நல்லவன். தன்னுடைய பல்பத்தை கூட தனக்கு உபயோகம் இல்லைன்னவனையும் அடுத்தவனுக்கு கொடுத்தவன் இல்லையா? ஸோ அவன் மனசளவுல ரொம்ப நல்லவன். நன்றி. நன்றி ஹமீத். அடுத்து யார் பேசுறீங்க? ரசல் அன்மியூட் பண்ணிருக்கீங்க, பேசுறீங்களா? பேசுறேன். பேசுங்க. பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராஜேந்திர சோழன் அவரோட இறப்பு நேற்று நடந்திருக்கிறது. ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவித்து கொண்டு அவருடைய ஒரு சிறுகதையான நற்செயல் என்ற சிறுகதையை உங்களிடம் கலந்துரையாட முன்வருகிறேன். எல்லாருக்கும் வந்து கல்யாணம் நிச்சயமான உடனே எல்லாருக்கும் அந்த கனவு உலகத்துல மிதக்கிறது உண்டு. இதுல அதிகமா வந்து கனவு உலகத்துல மிதக்கக்கூடியவங்க அப்படின்னாலே அது பெண்கள் தான் இல்லையா? அந்த பெண்கள் வரிசையில வத்சலாவும் ஒரு ஆளு. இந்த கதையில வந்து 3 முக்கியமான கேரக்டர். ஒன்னு வத்சலா, இன்னொன்னு செல்வராஜ், இன்னொன்னு ரங்கநாதன் சொல்லி இந்த 3 முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்கு. அதுல முதல் கதாபாத்திரமான வத்சலா கனவு உலகத்தில் மிதக்கக்கூடியவள். கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவளுடைய கனவு அப்படியே விரிவடைகிறது. நாளைக்கு இந்நேரம் தாலி ஏறி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறா. அவரோட மாப்பிள்ளை வந்து ரொம்ப கலரான். எப்படி? செல்வராஜை விட ரொம்ப கலர் அப்படின்னு தான் நினைக்கிறா. யார் எந்த செல்வராஜ் அதை பின்னாடி பார்க்கலாம். அவளுடைய கனவு அப்படியே தொடர்ந்து வருது. அவ அந்த கனவுக்குள்ளே போறா. நம்ம நாளைக்கு கல்யாணம்னா என்னெல்லாம் நடக்கும், நமக்கு தாலி கட்டுவாங்க, நம்மளை எப்படியெல்லாம் முன்னழைச்சு கூட்டிட்டு போவாங்க, அந்த மாதிரி கனவு உலகத்துக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ அவளுடைய நிச்சயதார்த்தத்தை நினைச்சு பார்க்குறா. 7 நாளைக்கு முன்னாடி தான் நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது. 7 நாளைக்கு முன்னாடி உள்ள நிச்சயதார்த்தத்தை நினைச்சு பார்க்குறா. அப்போ மாப்பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் வாராரு. நமக்கும் வந்து ஒரு பொண்ணா இருக்கிறவங்களுக்கு யார் மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்க தோணும். இதே மாதிரி இவளும் வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து உட்கார்றாரு. ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்குறா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறா. பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப அழகா இருக்காரு. அதை வந்து உள்ளுக்குள்ள நினைக்கிறா. எவ்வளோ அழகா இருக்காரு, வெள்ளையா இருக்காரு, எவ்வளோ அழகா இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறா. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பொண்ணு பார்க்க வரும்போது முன்னாடி போகணும் இல்லையா, பொண்ணு வரணும் இல்லையா, இவங்க அப்பா வந்து கூப்பிடுறாங்க. உங்க அப்பா வந்து எல்லாரும் வந்து இந்த கதையில வந்து நைனா அப்படின்னு சொல்றாங்க. அப்பா வந்து கூப்பிடுறாரு. பொண்ணை கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னோடனே வாரா வந்து நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் அந்த வெக்கத்தோட அப்படியே வந்து உள்ள போயிடுறா. அம்மா வந்து கேட்காங்க. உடனே என் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னா, ஓ பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி வெக்கத்தோடையும் ஒரு சந்தோஷத்தோடையும் அவ சொல்றா. அடுத்து அவ வந்து அவளோட தோழிகள்லாம் நினைச்சு பார்க்குறா. அவ வந்து அடுத்த கற்பனைக்கு போறா. மாப்பிள்ளை வந்து போறாரு. வெளியே போகும்போது ஒரு புன்சிரிப்போட பார்த்துட்டு 2 பேரும் அந்த கண்கள் சந்திக்குது. அப்படியே வந்து மாப்பிள்ளை போயிடுறாரு. அடுத்த மாப்பிள்ளை போன உடனே இவ அடுத்த கற்பனை உலகத்துக்கு வாரா. ரத்னாம்பா, கும்பாம்மா, பொக்கிலை இந்த மாதிரி பேர்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாரு கதையில. இவங்களோட புருஷனை விட நம்ம புருஷன் நல்ல அழகு அப்படின்னு நினைச்சு பார்க்குறா. அதே மாதிரி பஸ்ல போகும்போது போற மாதிரி கற்பனை தான்.
பஸ்ல போகும்போது எல்லாரும் பார்க்காங்க. உடனே உள்ளுக்குள்ளே நினைச்சுக்கிறா, நம்ம புருஷன் நல்ல அழகு, நம்ம புருஷன்ல அப்படின்னு சொல்லாமலே சொல்றா. இந்த மாதிரி ஆரம்பத்துல வந்து இவளோட கற்பனை வந்து அப்படியே விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. அடுத்து நினைச்சு பார்க்குறா, சரி நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே நமக்கு ஆரம்பத்துல வந்து ஒரு கூச்சம் இருக்கும். அது ஆரம்பத்துல எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுன்னு அப்படின்னு நினைச்சு கூச்சம் இருக்கும்னு நினைக்கிறா. ஆனா செல்வராஜ் கூட பழகுனா மட்டும் நமக்கு அந்த கூச்சமே இல்லையே அப்படின்னு நினைச்சு பார்க்குறா. யார் அந்த செல்வராஜுங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அடுத்து ராத்திரி ஆனா நம்ம கூட இருப்பாங்க, காலையில தானே போவாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்குறா. இதுல மட்டும் என்னன்னா செல்வராஜும் இதே மாதிரி தானே அப்படின்னு நினைச்சு பார்க்குறா. அடுத்து அப்படியே அப்படி நினைச்சு பார்த்துட்டே வரும்போது முன்னாடி மாதிரி எல்லாம் வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறா. ஏன் முன்னாடி மாதிரினா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வார்த்தை. நம்ம ஹஸ்பண்ட் கூட இருப்போம், ஆனா நம்ம முன்னாடி மாதிரி எல்லாம் பயப்பட தேவையில்லை. முன்னாடி வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்னா முன்னாடியே எப்படி இருந்திருக்கா அப்படின்னு நினைச்சு பார்க்குறா. ஆள்கள் பார்ப்பாங்க, செல்வராஜ் கூட இருக்கும்போது ஆள்கள் பார்த்துட்டு பயப்படணும், ஒரு தயக்கம் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் நினைச்சு பார்க்குறா. நினைச்சு பார்த்துட்டு அந்த கல்யாண உலகத்துக்குள்ளே அவ கொஞ்சம் ரொம்ப கனவோடவே இருக்கிறா. கல்யாணம் ஆகாம கல்யாணம் வந்து எதுக்கு பண்றாங்கன்னு நினைச்சு பார்க்குறா. கல்யாணம் எதுக்கு பண்றாங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. எல்லாமே வந்து கல்யாணம் ஆகுனா பண்ணக்கூடியது தானே. கல்யாணம் ஆகாம செஞ்சா தானே தப்பு. கல்யாணம் அப்போ எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது, எனக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனா செல்வராஜுக்கு பிரச்சனை இருக்கு. அப்போ செல்வராஜ் கிட்ட நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு கல்யாணம் முடிஞ்ச உடனே செல்வராஜ்கிட்ட சொல்லிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறா. யார் இந்த செல்வராஜ் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். இந்த இடத்துல நான் வந்து செல்வராஜ் கதையிலையும் வந்து இந்த இந்த பகுதியை தாண்டினவங்க தான் செல்வராஜ் யாருன்னு வந்து சொல்றாங்க. செல்வராஜ் யாருன்னா 8ஆம் கிளாஸ் படிச்சவரு. அடுத்த தெரு தான், வத்சலாவுக்கு அடுத்த தெரு தான் வந்து செல்வராஜ். நல்ல கருப்பு. வத்சலா வந்து நல்லா வசதியா உள்ளவா. வத்சலாவுடைய தோட்டத்துல தான் வந்து ஏர் ஓட்டுபவனா வந்து செல்வராஜ் வேலை பார்க்குறான். கோவணம் தான் கட்டியிருப்பான், டவுசர் போட்டிருப்பான், மேலே சட்டை போட்டிருக்க மாட்டான், பனியன் போட்டிருக்க மாட்டான். இந்த மாதிரி வந்து செல்வராஜை வந்து ஆசிரியர் வந்து இங்க குறிப்பிட்டிருக்கிறாரு. ஏர் ஓட்டுறதுனால வேலை செஞ்சுட்டு வந்து கூழ் வந்து கொடுக்கறது இவங்க தான். வத்சலா வீட்டுல இருந்தா கொடுப்பாங்க. அது வத்சலா தான் கொடுப்பா. வத்சலா வந்து கூழ் கொடுக்கும்போது இவன் ஏற இறங்க பார்த்து அவளை அழகா ரசிச்சு அவன் வந்து தூரத்துல இருந்து சொல்றான், உன்னைய வந்து தூரத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம டீச்சர் அம்மா மாதிரியே நீ இருப்ப அப்படின்னு இவன் சொல்றான். உடனே வந்து அவ சொல்றான், நான் படிச்சிருந்தா நான் டீச்சர் ஆகியிருந்திருப்பேன், 5ஆம் கிளாஸோட தான் என்னைய நிப்பாட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவளோட பாட்டிக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போறா. சாப்பாடு கொடுத்துட்டு வரும்போது இடையில செல்வராஜ் மறிச்சிடுறான். அதாவது தடுத்து வத்சலாவை தடுத்து அவளை கூட்டிட்டு போயிடறான். ஓடைக்குள்ள கூட்டிட்டு போய் அவ கூட வந்து கொஞ்சம் வருடலா இருந்துடுறான். உடனே வந்து அந்த அந்த இடத்துல உரையாடல்கள்ல வைக்கிறாரு ஆசிரியர். உனக்கு வந்து ரொம்பத்தான் தைரியம் அப்படின்னு சொல்லி வத்சலா சொல்றா. உடனே அவன் சொல்றான், எவ்வளவு நாளா வந்து நீ என்னை நினைச்சுக்கிட்டே இருந்த அப்படின்னு சொல்லி இவன் கேட்கிறா. வத்சலா கேட்கிறா. உடனே நான் வந்து உன்னைய ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி இந்த மாதிரியான உரையாடல்கள்லாம் போய்கிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கும்போது இவன் வந்து சொல்றா, இந்த மாதிரி நம்ம இஷ்டவேணிக்கு நடந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு இவன் வந்து சொல்றான். உடனே அவன் சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ அதான் மருந்து மாத்திரை எல்லாமே இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றான். சொல்லிட்டு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அவங்க அப்படி வருடலா இருக்கும்போதே வந்து இவன் வந்து சொல்றா, எனக்கு வந்து முன்ன வந்து பார்த்த மாப்பிள்ளை ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறா இவன். உடனே இவன் கல்யாண பேச்சை தானே ஆரம்பிக்கிறா அப்படின்னு நினைச்சிட்டு இவன் வந்து, என்ன அவரை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கிறான். உடனே அவ சொல்றா, ஆமா அவங்களுக்கு தான்
நிலபுலம் எல்லாமே இருக்கே, அவரு வந்து மாசம் 200 ரூபாய் சம்பளம் வாங்குறாரே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த பெருமையா பேசுறா. அதே மாதிரி அவளுடைய இந்த இந்த பேச்சிலே வந்து நமக்கு தெரியுது அவளுடைய பெருமையும், அவ வந்து ஒரு ஆடம்பரத்தை விரும்புறா அப்படிங்கிறதும் இந்த பேச்சுல வந்து ஆசிரியர் சுட்டிக்காட்டுறாரு. நீ வந்து அப்போ கட்டிட்டு போனா வந்து என்னை வந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி செல்வராஜ் கேட்குறான். வருவேன், இருந்தாலும் அவர் இருப்பார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இவ சொல்றா. இதை சொன்ன உடனே அவன் வந்து ரொம்ப வருத்தமாயிருது செல்வராஜுக்கு. இவன் இந்த மாதிரி மாப்பிள்ளைய முன்னாடி வந்து பார்த்துட்டு போனது, பின்ன இப்படியெல்லாம் மாப்பிள்ளை வந்தா நான் எப்படி வர முடியும் இப்படியெல்லாம் சொல்லும்போது செல்வராஜ் வந்து ரொம்ப சங்கடப்படுறான். அது வந்து எதை காட்டுது அப்படின்னா, ஆழமான ஒரு காதலை தான் காட்டுது. அவன் வந்து உண்மையிலே வந்து இவள ரொம்ப நேசிக்கிறான். உண்மையா அன்பா இருக்கான் இவன் மேல. ஆனா இவ வந்து அந்த வசதி இதத்தான் பார்க்கிறா. அத வந்து சுட்டிக்காட்டும்போது, நமக்கு இந்த கதை படிக்கும்போது அத புரிஞ்சுக்கிற முடியுது. அடுத்து இப்படியே போய்க்கிட்டு இருக்கும்போது, அ அ அப்படியே அந்த இவங்களுடைய உரையாடல்கள் இருந்து அப்படியே இங்க கல்யாணத்துக்கு வந்துடுறாங்க. கல்யாணத்துக்கு முந்த நாள் அதாவது அந்த அவள நினைச்சிட்டு இருக்காரு இல்லையா? அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல வந்து இவளுக்கு கல்யாணத்துக்கான எல்லா வேலையும் நடக்குது. நம்ம கல்யாணத்துக்கான எல்லா வேலையும் நம்ம பண்ணுவோம் இல்லையா? போய் பட்டு எடுக்கிறது எல்லாமே. அது மாரி இவளுக்கு வந்து பட்டு எடுத்துட்டு வராங்க. பட்டு எடுத்துட்டு வரும்போது, இவங்க அம்மா வந்து இந்த இந்த பாரு உனக்கு பட்டு எடுத்திருக்கு பாரு அப்படின்னு சொன்னோனே, "அ எங்கம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதோட விலைய வந்து பார்க்குறாங்க. "அ ஏன் இங்க இது எவ்வளவும்மா இருக்கும்?" அப்படின்னு சொல்லி சொல்றா. "அ ரூ. 13 இருக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்காங்க. "ஏ ரூ. 13 அது வந்து அவங்களுக்கு தான் ரூ. 13 இது வந்து ரூ. 78" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அடுத்த பெருமை. பெருமை பெத்ததுக்கு ரூ. 78 பாரு அப்படின்னு சொல்லிட்டு, பின்ன அவளுடைய அந்த தங்க நகைகள் இதெல்லாம் வந்து காமிச்சு, ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கா. அப்பம்போல அவங்க அப்பா வராரு நைனா. அவரு வந்து இந்த மாரி, "அ எல்லா வேலையும் இருக்கு. பத்திரிக்கை குடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, சைக்கிள்காரன் ஒருத்தன் வாரான். சைக்கிள்காரன் வந்து, உங்களுக்கு தந்தி வந்திருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றான். தந்தி வந்திருக்கு அப்படின்னோனே, 3 பேருக்குமே வந்து ஒரு ஷாக் வருது. ஒரு அதிர்ச்சி ஆவுது அந்த இடத்துல. அதிர்ச்சி ஆன உடனே ஃபர்ஸ்ட்டு அதாவது தந்தி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா, எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு தான் கேட்போம். அதே மாரி அவரு நைனா கேட்கிறாரு, எங்கேருந்து வந்திருக்குன்னு. கடலூர்ல இருந்து வந்திருக்கு. உடனே அடுத்த வார்த்தை, கடலூர்ல வந்திருக்கா? கடலூர்ல இருந்தா வந்திருக்கு அப்படின்னு உடனே அதிர்ச்சி ஆயிருச்சு இவங்களுக்கு. அவருக்கு நெஞ்ச பீறிட்டது மாரி ஆயிருச்சு. உடனே யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, ரங்கநாதன் பேர போட்டு அவரு சொல்றாரு. என்ன செய்தி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே ரங்கநாதன் தவறிட்டாராம் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்படி சொ த சொன்ன உடனே இவங்க 3 பேருக்குமே அதுல வந்து வத்சலாவுக்கு ரொம்ப வருத்தமாயிருது. அவ அழுக அ அவ கண்ணு அப்படியே பொங்கி நிக்குது தண்ணீரு. கண்ணீர் பொங்கி நிக்குது. 3 பேராலயும் ஒண்ணும் சொல்ல முடியல. அப்படியே அவ அப்பா வாராரு, சட்டைய போடுறாரு. சட்டைய போட்டு நான் போய் என்ன விஷயம் ஏதுன்னு கேட்டுட்டு வந்துர்றேன். நீங்க வந்து மூச்சு விடாம இருங்க வெளிய அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அதுக்கு அடுத்து இ கல்யாண வேலையெல்லாம் குடுத்தாச்சு. பத்திரிக்கைலாம் குடுத்தாச்சு. இந்த எல்லாருக்குமே கல்யாண செய்தி எல்லாமே சொல்லியாச்சு. ஆனா இப்போ என்ன என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க அப்பா போய் பார்த்துட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த மாரி இறந்துட்டாரு. மாப் அ மாப்பிள அதாவது ரங்கநாதன். நிச்சயதார்த்தம் முடிஞ்சு ரங்கநாதன்ங்கிறவர் இறந்துட்டாரு. எப்படி இறந்துட்டாரு அப்படின்னா, பாம்பு கடிச்சு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தகவல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து, ஊர்ல வந்து இந்த மாரி வீட்லயும் சொல்லிடுறாரு. சொன்ன உடனே ம். ஒரு கல்யாண நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே, இந்த மாரி சம்பவங்கள்லாம் ஏதாவது நடந்துச்சு அப்டின்னா, எல்லாருக்கும் பத்திரிக்கை குடுத்துருப்போம். அதுக்கு அடுத்து இவங்களுக்கு எல்லாருக்குமே இலவு செய்தி சொல்லணும். நல்ல செய்தியும் சொல்லணும். சொல்லியாச்சு நல்ல செய்திய. அதுக்கடுத்து அதே நேரத்துல இந்த இலவு செய்தி சொல்லணும். இப்போ இலவு செய்திய எல்லா வீட்லயும் போய் சொல்லணுமேன்னு 3 பேருக்குமே வருத்தம். ஆ அப்படி இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லார்ட்டயும் சொல்றாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருது. ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருது. அப்புறம் இவங்க அந்த தோட்டத்துக்கு போறாங்க. இவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வெளிய தல காட்ட முடியல. எல்லாரும் ஒரு மாரி பேச ஆரம்பிச்சுடுறாங்க. எ என்னடா பொண்ணு இது? இவ தலையெழுத்து என்ன இப்படி இருக்கு? இது வந்து கிராமத்துல நடக்கக்கூடியது. நடந்திருக்கு. ந அதத்தான் அவரு எதார்த்தமா எழுதியிருக்கிறாரு. உண்மையா எழுதியிருக்கிறாரு. அ இப்படி அவரு அதே மாரி ஓடைக்கு போறா. வருத்தத்தோட போறா. அந்த இடத்துல வந்து பார்க்குறா.
செல்வராஜ் நிற்கிறான். செல்வராஜ் வந்து கேட்குறான், என்ன என்ன அவன் வந்து உண்மையிலே வருத்தத்தோட தான் கேட்குறான். அவனுக்கு நீ வந்து தகவல் தெரிஞ்சிருச்சு, வருத்தத்தோட கேட்குறான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனா இவளுக்கு வந்து கோபம். உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. கோவப்பட்டு அதோட இந்த கதை முடியுது. அந்த கோவப்படுறதோட இந்த கதை முடியுது. அவளோட எண்ணம் அப்படி எப்படி இருக்கு அப்படின்னா, இவன் வந்து தா அவன் இறந்து போகணும்னு நினைச்சிருந்திருப்பானோ, என் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்திருப்பானோ அப்படின்னு அவளுக்கு ஒரு எண்ணம் தோணுது. அடுத்து இந்த கதையில வந்து வறுமை, வளமை அதை பார்க்கலாம் கண்டிப்பா. வறுமைங்கிறது வந்து இவனோட வறுமை தான். செல்வராஜோட வறுமையை தான் இதுல வந்து ஆசிரியர் கரெக்டா சொல்லியிருக்கிறாரு எல்லா இடத்துலயுமே. அவனோட அந்த தோற்றத்தை சொல்லும்போதும் சரி, அவன் வேலை பார்க்கறதும் சரி, அது வந்து வறுமையை குறிக்குது. வளமைங்கும்போது வத்சலாவுடைய வளமை தான். அது அவ வந்து ஒரு வசதியானவா, அதே மாரி பீத்துறவா. பெருமை பீத்துறவான்னா, அவ அம்மாவும் அப்படித்தான் இருக்கா, அவளும் அப்படித்தான் இருக்கா. அவங்கலாம் நிலபுலம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது, ஒரு பெருமை. பெண்கள் வந்து இந்த மாரி பெருமையா நினைக்கிறதும், அதே மாரி வந்து ஒரு மாப்பிள்ளை எதிர்பார்க்கிறது வந்து ரொம்ப கலரா இருக்கணும். இதெல்லாம் வந்து இப்போ நடக்கக்கூடியது தான் எல்லாமே. நீயா நானா பார்த்தா கூட எல்லாமே வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. அ ஆ நடக்கக்கூடியத அப்படியே வந்து ஆசிரியர் வந்து அவருடைய கதைக்களத்துல வந்து இந்த கதையில வந்து சொல்லியிருக்கிறது, நமக்கு எல்லாமே இத படிக்கும்போது, இதெல்லாம் நடக்கக்கூடியது தான். இது நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. அவங்க பக்கத்து தெருங்கிறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் உயர்ந்ததாவும் காமிக்கிறாங்க. இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே இருக்குது இந்த கதையில. இதை எல்லாமே நம்ம வந்து இந்த கதை படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த கதை வந்து ஒரு நல்ல கதை. இந்த கதைய வந்து எல்லாரும் படிக்கணும். உள்ள நடைமுறையில் இருக்கக்கூடியத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த கதையில வந்து இன்னொரு விஷயம் வந்து 2 விஷயம் நான் இந்த விஷயங்கள் போக 2 விஷயங்கள் பார்க்குறேன். இதுல வந்து இயற்கை காட்சிய வந்து நல்லா வர்ணிச்சு சொல்லியிருப்பாரு. அவ வந்து ஜன்னல் ஓரமா நின்னு இந்த கற்பனை பண்ணுவா. அந்த நேரத்துல சொல்லக்கூடியது வந்து அவளுடைய கூந்தலை வந்து பின்னலை வந்து முன்னால் இழுத்து போட்டு பூத்து குலுங்கும் கனகாம்பரம் அத வந்து ரசிக்கிறா. குருவி வந்து ஊஞ்சல் ஆடுவது போல மேலும் கீழும் இந்த கீச்சிடுகிறது இப்படிங்கிற வரிகள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. பனை ஓலைகள் வந்து சலசலத்தன, வேப்ப மரம் கிளைகள் ஆட்டியது இந்த மாரி இயற்கையை ததும்பிய அந்த சொற்றொடர்கள் வர்ணித்து சொல்லியிருப்பாரு. அது வந்து ரசிக்கும்படியா இருக்கும் வாசிக்கும்போதே. நம்ம அத வாசிக்கும்போதே அந்த இயற்கைக்குள்ள போயிட்டு வந்த மாரியும், அந்த கிராமத்துல நடக்கக்கூடிய அந்த ஜன்னல் ஓரம் இத வந்து ஒரு கவிஞர் யாரோ சொல்லியிருப்பாரு. யாருன்னு எனக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியல. ஜன்னல் ஓரம் எஸ்ரான்னு நெனைக்கிறேன். ஜன்னல் ஓரத்திலிருந்து பார்க்கும்பொழுது, அதனுடைய அழக வந்து வர்ணிச்சிருப்பாரு. அவருடைய எழுத்துக்கள்ல வந்து வர்ணிச்சிருப்பாரு. அந்த இத வந்து இந்த ஆசிரியர் ராஜேந்திர சோழனும் வர்ணிக்க தவறவில்லை. இந்த அடுத்து இன்னொன்னு வந்து வட்டார சொல்லலாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அ அண்ணன் அமிதண்ணன் சொன்ன மாரி, சூல் அது மரு வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் இல்லன்னா 5 நாள் வந்து இருந்துட்டு போவாங்க. நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்டின்னா, மருங்கிறது மறுவீடா இருக்குமோ அப்டிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். சூல்ங்கிறது எனக்கு தெரியல. ஆடி மாசம் முடிஞ்சு அழைச்சிட்டு போவாங்களாம். அது சூல்ன்னு சொல்லியிருக்காங்க இங்க. காப்பு வளைந்து அப்டிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வட்டார சொல்லாம் வந்து அவரு யூஸ் பண்ணியிருக்காரு. சேலத்து வட்டாரம்னு நெனைக்கிறேன். நீங்க குரூப்ல போட்டிருந்தீங்க. ம். இவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறேன். அ எனக்கு வாய்ப்பளித்த வாசிப்பை நேசிப்போம் குழுவுக்கு மிக்க நன்றி. நன்றி ரசல். அடுத்து யார் பேசுறீங்க? ஹலோ. சுப்ராயன் சார், நீங்க பேசலாம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். திரு ராஜேந்திர சோழன் ஐயா அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டமாக பேசிட்டு இருக்கோம். அவருக்கு அஞ்சலி செலுத்த விரும்புறேன். நான் எடுத்துக்கிட்ட சிறுகதை வந்து காணிக்கை. காணிக்கை அப்படின்னா பொதுவா இறைவனுக்கு நம்ம செலுத்துற ஒரு நிகழ்வு. ஒரு பணமாகவோ நம்ம வேண்டிக்கிட்டதை ஏதோ ஒன்று செலுத்துவோம். இந்த கதையில யாருக்கு என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கதை இப்படி தொடங்குது. ஒரு மழை நாள், 3 நாள் விடாம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பொதுவா மழைனாவே நம்ம எல்லாத்துக்கும், நம்ம வேலை சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே ஒரு
வெறுப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கே மழை பெய்யணும், இன்னைக்குதான் துணி துவைச்சு போட்டா இன்னைக்கு மழை பெய்யுது, இன்னைக்குதான் வடாம் காய போட்டு இன்னைக்கே மழை பெய்யுது. ஒரு விளையாட்டு வீரருக்கு வந்து அதோட ரசிகராகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு மலை மேல ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். அஹ் அதுல விவசாயியை நம்ம தவிர்த்திடலாம். அவர் மழை பெய்யலைன்னா மட்டும்தான் அவருக்குமே சில நாட்கள்ல இன்னைக்கான மழை பெய்யணும் அப்படின்ற ஒரு வெறுப்பு எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி இந்த கதையின் நாயகி ராசாத்தி 3 நாளா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, நிக்காம பெஞ்சுக்கிட்டே இருக்கு. பகலெல்லாம் ரொம்ப தூறல் போட்டாலுமே ராத்திரி ரொம்ப எப்பதான் வானம் விழுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்திலே இருக்காங்க. ஏன் பதட்டமா இருக்காங்க? தன்னுடைய 3 வயது மகளுக்கு ரொம்ப காய்ச்சல், 4-5 நாளா ரொம்பவே காய்ச்சலா இருக்கு. அந்த காய்ச்சலை வந்து போக்குறதுக்காக இந்த மழையும் இருக்கிறதுனால அந்த காய்ச்சல் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, குறைய மாட்டேங்குது. மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்தாச்சு, என்னவோ மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்தாலுமே சரி வரல. என்னடா சரி வரல, சரி ஓகே மருந்து மாத்திரை மட்டும் போதுமா? ஆனா நம்ம கதகதப்பான ஒரு இடம் வேணுமே, என்ன பண்றது? நம்ம வீடுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு இருப்பிடம்னு இங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா, பக்கத்துல தையல் கடைக்கும் ஒரு பிரிண்டிங் ப்ரெஷ்க்கும் நடுவுல இருக்கிற ஒரு இடத்துல 4-5 மூங்கில் குச்சியில நம்ம சாக்கு அதெல்லாம் ரொம்ப சொதசொதன்னு ஆயிடுது. சொதசொதன்னு ஆகி அந்த காத்துமே ரொம்ப பலமா அடிக்குது. பிரேக் ஆகுது சார். எனக்கு தான் பிரேக் ஆகுதா இல்ல எல்லாருக்கும் பிரேக் ஆகுதான்னு தெரியல. இல்ல எனக்குமே பிரேக் ஆச்சு. எனக்கு மட்டும் தான் பிரேக் ஆகுதுன்னு நினைச்சேன். சார் பிரேக் ஆகுது சார் உங்களோடது. நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூவா இருக்குங்க சார். பேசிடுறேன் முழுசா. அந்த இரவு நேரத்துல மழை அதிகமா பெய்யுது, காத்தும் கூட சேர்ந்துக்குது. அந்த குழந்தையோட நிலையும் ரொம்ப பரிதாபமா இருக்கு. இந்த நேரத்துல இரவு நேரம் ஒரு 8 மணிக்கு மேல நடக்குது. அப்போ அந்த ராசாத்தியோட புருஷன் சௌரிமுத்து அவர் வந்து வெளியே கிளம்புறாரு. குழந்தைய பாத்துக்கோ, நான் வெளியே கிளம்புறேன். ஏன் இந்நேரத்துக்கு எங்க போற, என்ன பண்ற? அவர் வந்து ஒரு ரிக்ஷா ஓட்டி பிழைப்பு நடத்துற ஒரு ரிக்ஷா தொழிலாளி. அவர் ரிக்ஷா ஓட்ட போகும்போது 8 மணி தான் ஆகுது, இன்னும் 2-3 மணி நேரம் நம்ம ரிக்ஷா ஓட்டலாம், மழை பெஞ்சிருக்கிறதுனால சவாரி 1-2 கிடைக்கும், இந்த மழையை சாக்கா வச்சு நம்ம ஒரு 50 காசோ 1 ரூபாவோ சேர்த்து வாங்கலாம், அதனால நான் போயிட்டு வரேன், குழந்தைய பார்த்துக்கோ, எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லி அவர் தைரியம் சொல்றாரு. அதுக்கு ராசாத்தியும் சொல்றாங்க, ரொம்ப தூரமா போயிடாதீங்க, நீங்க பக்கத்துல இருங்க, எப்ப வேணா தேவைப்படும் அப்படிங்கிறலாம் சொல்ல வராங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சௌரிமுத்து சவாரி கிளம்பிடுறாரு. இவங்களும் வீட்டுல இருக்கிற துணிமணி எல்லாம் எடுத்து அந்த குழந்தை மேல போட்டு கலகலப்பா வச்சிருக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல நிறைய மழை பெஞ்சது, 2-3 நாளா மழை பெஞ்சதுனால எந்த துணியும் காஞ்சதா இல்லாம எல்லாமே ஈரமாவே இருக்கு. இந்த சூழல்ல அந்த அம்மாவுக்கு பெரிய பயம். துணிமணி இல்ல, ஒண்ணுமே இல்ல, எல்லாமே நனைஞ்சிருக்கு. அந்த இடத்த விட்டு வெளியே வந்து தேடி பாக்குறாங்க, கடையெல்லாம் மூடி இருக்கும், எங்கேயாவது உலர்ந்த இடம் ஏதாவது இருக்குமா, அங்க ஏதாவது அண்ட முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஒரு சின்ன கடையோட வாசல் மட்டும் தெரியுது, கொஞ்சமா அங்க காஞ்சி இருக்கிற இடம். அங்க போய் குழந்தைய படுக்க வச்சுட்டு இவங்களும் பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. இவங்களோட துணி எல்லாமே மழையில் நனைஞ்சு அந்த அளவு ஈரமா இருக்கிறதுனால அந்த குழந்தையோட முனகல் சத்தம் அதிகமா இருக்கு, முடியல, பயமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ராசாத்தி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆக போகுது, 4 வருஷம் ஆயிடுச்சு. முதல்ல ஒரு பையன் பிறந்தான், ரொம்ப ஆசையா வளர்த்த பையன். ஆனா 1 வருஷத்துல காலரால இறந்துடுறான். இந்த பிள்ளையாவது நம்ம காப்பாற்றணும், நமக்கு இருக்க வீடு இல்லை, கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இந்த குழந்தையை காப்பாத்தினுமே அப்படின்னு சொல்லி மன்னிச்சு பேச முடியல, ரொம்ப போராடுறாங்க. போராடும் போது ரொம்ப இடத்துல வீட்டுக்கு போய் தட்டி பாக்குறாங்க, நிறைய கதவை போய் வீட்டு தட்டி பாக்குறாங்க. கதவை தட்டி நிறைய வீடுகளை ஒரு வருஷயா வீடு தட்டிக்கிட்டே இருக்காங்க. தட்டும்போது எந்த வீடும் திறக்கல, ஒரு வீடு மட்டும் திறந்து கேக்குறாங்க, ஐயா குழந்தைக்கு ரொம்ப முடியல, ஒரு கொஞ்ச நேரம் இந்த நைட்டு மட்டுமாவது எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, குழந்தைய மட்டும் நான் படுக்க வச்சிடுறேன், நான் கூட வெளியே இருந்துக்கிறேன் அப்படின்னு நிறைய கேட்கறாங்க. அப்ப அவர் வந்து இல்ல அப்படிலாம் கொடுக்க முடியாது, நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்புறம் அதையும் மீறி ரொம்ப கெஞ்சி கேட்கறாங்க, உலர்ந்த துணியாவது கொடுங்க, காஞ்சி போன பழைய துணியாவது கொடுங்க, குழந்தைய கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்கறாங்க. அப்பயும் அவங்க வந்துட்டு இல்ல அதெல்லாம் கிடையாது, எதா இருந்தாலும் காலையில வா, இப்பெல்லாம் அதை பார்க்க முடியாது அப்படின்னு துரத்தி விட்டுறாரு.
அப்புறம் அங்கிருந்து வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு கடையில மட்டும் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. போய் தட்டி பார்க்குறாங்க. அப்போ அது ஒரு துணி கடை. தீபாவளி சீசன்ன்றதுனால தீபாவளி சீசன்ல ரெகுலரா நைட் எல்லாம் வேலை பார்ப்பாங்க. டெய்லர் எல்லாமே வந்து நிறைய ஆர்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால நைட் எல்லாம் தைச்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒரு டெய்லர் கடை அது. ஒரு பையன், ஒரு சின்ன வயசான பையன் வந்து கதவு திறக்கிறான். என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியல, ரொம்ப காய்ச்சலா இருக்கு 4-5 நாளா. அப்போ கொஞ்சம் மாதிரி நான் இருந்துட்டு போயிடுறேன் இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறாப்படி. கேட்ட உடனே அவனும் சரி ஓகே வா உங்க உள்ள வாங்க, முதல்ல குழந்தைய வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவும் உள்ள அந்த குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. அங்க நம்ம ஒரு டைலரிங் கடையில நிறைய துணிகள் எல்லாம் இருக்கும். அங்க உலர்ந்த துணி எல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கேயும் துணி இருக்கு, ரொம்ப உலர்ந்து இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய வச்சிடுறாங்க. இவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அந்த சொக்கு அப்படின்ற டைலர் வந்து ராசாத்தி இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல பார்த்துருக்கான், ஆனா பேசினது கிடையாது. இப்போ ரொம்ப நெருக்கமா பார்க்குறான். இந்த அம்மாவும் தன்னுடைய சேலை இதெல்லாமே வந்து களைஞ்சு போய் இருந்து பார்க்குறாங்க. அந்த சொக்குன்றவன் பார்க்குறான். பார்த்துட்டு குழந்தை யாரு, என்ன, அவங்க அப்பா எங்க, இது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான் பேச்சு வழக்குல. பேசிட்டே இருக்கும்போது குழந்தைக்கு ஃப்ளாஸ்க்ல இருந்து காஃபி வச்சு கொடு, கொஞ்சம் கதகப்பா இருக்கும்னு சொல்லி காஃபியை கொடுக்குறான். காஃபி குழந்தைக்கு கொடுத்த உடனே சரி நீயும் கொஞ்சம் குடின்னு கொடுக்குறாங்க. அவங்க வந்து வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு மறுத்துறாங்க ராசாத்தியும். உடனே ஒரு 2 ரூபா பணம் எடுத்து இந்த 2 ரூபா செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த சொக்கு கொடுக்குறான். அப்பயும் வந்து இவங்க இருக்கிறது வறுமை, ரிக்ஷா ஓட்டி பிழைக்கிறாங்க, இருக்க இடமும் கிடையாது. அந்த நேரத்திலையும் தன்மானம்ன்ற ஒரு இதுல பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, குழந்தைக்காக சூழ்நிலை மட்டும்தான் இங்கே எனக்கு தேவைப்படுது, இந்த ஒரு ராத்திரிக்கு எனக்கு வந்து கொடுங்க, குழந்தைய பக்கம் வச்சு நான் காலையில எழுந்துச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அவனுக்கு அது வேற மாதிரி எடுத்துக்கிறான். அந்த மழை நேரம், ஒரு இளைஞன் பையன் இவளை பார்த்த உடனே ரொம்ப ஆசைப்பட்டு பக்கத்துல போய் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடுறான். கட்டி பிடிக்க ஆரம்பிச்ச அந்த ஒரு நொடி, அவர் இப்பதான் எழுதுறாரு, அந்த ஒரு நொடி ராசாத்திக்குமே ஒன்றும் புரியல என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஏன்னா அந்த சூழல் அப்படி இருக்கு. மழை, கதகதப்பு அப்படின்றத தாண்டி அந்த ஆண் பெண்ணுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருக்கும், கவனிக்கல. அவன் இடுப்புல கையை போட்டு அணைக்கும் போதுதான் ஒரு சட்டுன்னு ஒரு மின்னல் வேகத்துல யோசிக்க சொன்னி, வேண்டாம் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா மன்னிச்சிருங்க, குழந்தை வேணா இங்க இருக்கட்டும், நான் வெளியே நிக்கிறேன், கொஞ்ச நேரத்துல நான் குழந்தை எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறா. உடனே அந்த சொக்குன்ற இளைஞனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. குழந்தை மட்டும் இங்க வச்சுக்கிறது இந்த கொசுரா, ஒண்ணும் வேண்டாம், நீ எடுத்துட்டு போ, உங்களெல்லாம் பாவம் பார்க்க கூடாது இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்ட உடனே அவ யோசிக்கிறா. வெளியே ரொம்ப மழையா இருக்கு, குழந்தையை காப்பாற்றணும், இருக்கிற ஒரே குழந்தை, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ தன்னுடைய பார்வையை இறுக்கி சரின்னு ஒத்துக்கிற இசைந்து போகிறதுக்காக கொஞ்சம் யோசிக்கிறா. யோசிச்ச உடனே சரி ஓகே இங்க வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இங்க பாரு குழந்தைய கொஞ்சம் தள்ளி வை, சில காஞ்ச துணி எல்லாம் கொடு, குழந்தைய சுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த சொக்கு வந்து ஒரு வசியம் பண்ணவன் போல எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறான். குழந்தைய ஒரு காஞ்ச துணியில சுத்தி வைக்கிறாங்க, கதகதப்பா ஏற்படுத்தி வைக்கிறாங்க, பெட்டை போட்டு ரெடி பண்றாங்க, எல்லாம் ரெடி பண்றாங்க. அந்த நேரத்துல நைட் லைட் மட்டும் போட்டு மெயின் லைட்டை அமைக்கிறதாக, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத வாசகருக்கே விட்டுறாரு. இதோட இந்த கதை முடியுது. ரொம்ப அழுத்தமான ஒரு கதையும் கூட. இதுல ராஜேந்திர சோழன் ஐயாவுடைய இந்த எல்லா கதைகளையுமே ஒரு 3 இருக்காரு. என்ன 3 விஷயம், 3 அம்சங்களை பார்க்க முடியுது. முதல்ல ஒரு சிக்கலான நிகழ்ச்சி, அந்த சிக்கலான நிகழ்ச்சியில இயல்பை மீறின முரண்பாடான ஒரு நிகழ்வு, அதுக்கப்புறம் அதிலிருந்து மனிதர்கள் தங்களுடைய சூழ்நிலைக்கேற்ற, அறிவுக்கேற்ற புரிதல். இதுதான் பெரும்பாலான கதைகளில் அவருடைய கையாளப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே. எல்லா கதையிலுமே இது 3 தான் இருக்கு. அதையும் தாண்டி இவர் ஒரு மார்க்சியவாதியா தான் இருந்தாலும் இவருடைய சொல்றது என்னன்னா, இவர் நம்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வயிறை தாண்டி மனிதர்களுக்கு வயிறை தாண்டி
மேலையும் கீழையும் விஷயங்கள் இருக்குன்னு நம்புறாரு. அப்போ சமூக கட்டமைப்பு, குடும்பம், கற்பொழுக்கம், சமயம், சடங்கு, இது எல்லாமே எதுக்கு? இல்ல மனுஷனுடைய தேவைக்காதான் தவிர இது இல்ல, ஒரு குடும்ப அமைப்பு இல்ல அப்படின்னா இன்னைக்கு இருக்கிறத விட இன்னையோ ஒரு மாறுபட்ட சூழ்நிலை நம்ம இருந்திருப்போம், மேம்பட்ட சூழ்நிலை இருந்திருப்போன்றதும் அவர் நம்புறாரு. ஒரு மார்க்சியவாதியா அவர் எல்லா கதைகளையும் அவர் அனைவரா நம்புற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சொல்லுங்க சார். மனிதனுக்கு எல்லாத்தையுமே பயன்படுத்துற உரிமை இருக்கு, நான் சொந்தம் கொண்டாட உரிமை இல்லை அப்படிங்கிறத அவர் ரொம்பவே நம்புறாரு. பெரும்பாலான கதைகள்லாம் ஒரு கடைநிலை ஊழியர்களை பற்றி மட்டுமே எழுதி கடைநிலை மனிதர்களை பத்தியுமே நிறைய பேசி எழுதியிருக்காரு. இதுல இன்னொரு விஷயத்த மட்டும் நான் பேசி முடிச்சுக்கிறேன். நம்ம ஒரு 12 கதையை இதுல இருந்து பார்த்தோம். 12 கதை இருக்கிறதா, நம்ம சிறுகதை இருக்கிறதா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அதோட தலைப்பு எல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு கதைக்குள்ளேயே அந்த தலைப்பு எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு தொடர்பு என்னால அதை கொஞ்சம் பார்க்க முடியுது. அதுல தனபாக்கியத்தோட ரவ நேரம் அப்படிங்கிறத, ராசாத்தியோட ரவ நேரம் அவ எப்படி இருந்தா, அவ எப்படி இசைவு அப்படின்னு ஒரு தலைப்புல அவ எப்படி அவ டெய்லருக்கு ஒரு இசைந்து கொடுத்தா அப்படிங்கிறதும், பெண் என்று சொல்லிடலோ அப்படின்ட்டு அவ எப்படி ஒரு ராசாத்தின்றவ சொல்லுன்னு சொன்னப்போ அந்த டெய்லர் எப்படி எல்லாம் ஒரு பொம்மை ஆடின மாதிரி ஆடினானோ, பகை, அவளுக்கு மேல வறுமைக்கும் வீடுக்கும் அவ மேல இருந்த ஒரு பகை, வன்மம், அந்த டெய்லர் சொக்கு இவளுக்கு மேல இருந்த ஒரு வன்மம், அன்பின் வெளியது அப்படின்ட்டு அந்த குழந்தை மேல இருக்கிற ஒரு அன்பு, மகாலட்சுமி, அது அந்த சௌரிமுத்துக்கு ராசாத்திக்கு கிடைச்ச மகாலட்சுமியா அவர் கிடைச்சிருக்கிறது, கழுதையின் வாயில் அப்படின்றத அந்த சொக்குக்கு கிடைச்ச வேலையா நான் பாக்குறேன். ஒரு கழுதை வாயில எப்படி அந்த சொக்குக்கு கிடைச்ச ஒரு வாயாகும், நாய் வேஷம், அந்த சொக்கு ஒரு வேஷம் போட்டு, அந்த சொக்குன்ற ஒரு டெய்லர் நாய் மாதிரி ஒரு வேஷம் போட்டு இது பண்றதாகட்டும், சுழல் காற்றும் சருகுகளும், இந்த சுழல் காற்றும் சருகுகளும் இருந்திருந்தா அது மழையா இருந்திருக்க போறது இல்லை, ராசாத்திக்கு இந்த சூழ்நிலையும் வந்திருக்க போறதும் இல்லை. உளைச்சல் அப்படிங்கிறத, அந்த ராசாத்தி எவ்வளவு உளைச்சல் போட்டிருப்பா அவன் கட்டி பிடிக்கும் போது அப்படிங்கிறதும், அந்த குழந்தையை காப்பாத்துறது எவ்வளவு மன உளைச்சல் அழைப்பா அப்படிங்கிறதும் நான் கொஞ்சம் தொடர்பு படுத்தி பாக்குறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி சார். அடுத்து பிரியா பேசுறீங்களா? நான் பேசுறேன். நான் பேசுறது கேக்குது இல்லையா? கேக்குது, பேசுங்க. எனக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு இசைவு. இந்த கதையை நான் ஏற்கனவே வாசிச்சிருக்கேன். இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட் தான். ஆசிரியர் அவரோட எல்லா இந்த மேல பேசினவங்களோ இல்ல இதுக்கு சாட்லயே பார்த்தப்ப கான்ட்ரவர்ஷியலா சில விஷயங்கள் தான் கதைகள்ல எடுத்துட்டு இருக்காரு. எதுக்காக அப்படின்னு பேசும்போது, அவரு இல்லாததை எதையும் எடுக்கல அப்படிங்கிற ஒரு நியாயத்தை எல்லாருமே கொடுக்குறாங்க. ஓகே ஃபைன், அவரும் இல்லாததை கொடுக்கல, இதை மட்டுமே பேசணும்னு அவசியமும் இல்லை. ஒரு வேளை சரி யாரும் பேசாதனால தான் பேசலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இன்னைக்கு அவருக்கான வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா இந்த கதை ரொம்ப ஃபேமஸ், நிறைய பேர் பேசுற தமிழினில வந்தப்பையும் அது ரொம்ப பேச்சுக்கு நிறைய பேரோட பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அதாவது ஒரு மருமகனுக்கும் ஒரு அத்தைக்கும் மாமியாருக்கும் உள்ள ஒரு உறவு, அத எப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறது எவ்வளவு அழகியல்னு சொல்ல கூட முடியாது. அத நம்ம முகம் குளிச்சிடாத வகையில அவர் அந்த உறவை பத்தி எழுதியிருக்கு. இதுல நார்மலைஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கலாம். பட் இத நார்மலைஸ் பண்ணல, இது நடக்குது, அவ்வளவுதான். சரியா தப்பா அப்படின்றது ரெண்டாவது இருக்கலாம். இந்த விஷயம் ஊர் உலகத்துல நடந்துட்டு தான் இருக்கு. கிளைமேக்ஸ் தான் எஸ்பெஷலா ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற
அந்த பொண்ணு அதை பத்தி சொல்லவும் என்ன விஷயம்னா ஆஹ் அந்த இவர் எழுதினதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த இந்த கதைக்கு அவர் கொடுத்த ஜஸ்டிபிகேஷன். அதாவது ஆரம்பத்துல நீங்க வாசிக்கும் போது இது ஒரு அக்கறையான மாமியார் மருமக அப்படிங்கிற மாதிரியானது. சில வீட்டுல அம்மாவை விடவே மாமியார் கூட மருமகன்கள் பயங்கரமா பச்சப்பா இருப்பாங்க. என்ன சொல்றதுன்னா அவங்களோட கேரா இருக்கட்டும், அது மாமியாரோட பார்வையில பார்த்தோம்னா நம்ம பொண்ணை நல்லா வச்சிருக்கிற மாப்பிள்ளை அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாசம் அது மகன் தன்னோட மகன் பாக்குற பார்வை வரும். அது எல்லாரும் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிடுறதுனால அது யாருக்குமே இது வரைக்கும் டேஞ்சரஸா தெரியறது இல்லை. சரி, நம்ம பொண்ணு நல்லா பாத்துக்கிற மாப்பிள்ள, நம்ம வீட்டுல ஒரு 3 பொண்ணுங்க இருக்காங்க, 3 பெண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னா 3 மாப்பிள்ளையில யாரு பெஸ்ட் மாப்பிள்ள, இதெல்லாமே இந்த 2-3 பொண்ணு பெத்த பண்ண அம்மாக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவர் நல்லா பாத்துக்கிறாரு, இவர் நம்மளுக்கு நல்லா செய்யறாரு, நம்ம பிள்ளைய நல்லா வச்சிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஒரு அட்வான்டேஜா அவங்க மைண்ட்ல அவரை பத்தி நல்ல விதமா இருக்கிறதுக்கு தோணும். இதே மாதிரிதான் இந்த கதையில அவங்க அத்தைய அவரு வர்ணிக்கிற விதம். தட் மீன்ஸ் அந்த அம்மாவும் பொண்ணும் பாக்குறதுக்கு பெரிய வயசு வித்தியாசம்லாம் இருக்காது. அதாவது ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, அந்த அம்மாவோட பக்குவத்தன்மைய கழிச்சுட்டா அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்க அம்மாவைத்தான் தங்கச்சின்னு சொல்லுவாங்க. அப்படி அது அந்த ஒப்பீடு எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு கொடுத்துச்சு. சிரிப்பு மீன்ஸ் மெல்லமா சிரிக்க வைக்கணும்ல, அந்த மாதிரி இருந்தது. 2வது 2 மகள்கள் அந்த அம்மாக்கு இருக்காங்க. 2 பேத்தையுமே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. மூத்தவர் கொஞ்சம் முசுடு, இளையவர் கொஞ்சம் நல்லா சகஜமா பேசுறது. அதாவது எந்த அளவுக்குன்னா கல்யாணமாயி 1 வருஷத்துல மாமியார் வீட்டுக்கு கிட்டத்தட்ட 7 தடவை போயிடுறாங்க. அத்தை சமையல்ல இருந்து மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அவரோட பேர் பாடி குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா துவட்டுறத பார்த்துட்டு என்ன மாப்பிள்ளைக்கு எலும்புல வந்துருச்சுன்றத நோட் பண்ற வரைக்கும் அவங்க பயங்கர ஃப்ரீயா பழகுறாங்க. நம்மளும் ஆரம்பத்துல சரி கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்கிற மாமியார் தான் போல அதுக்குன்னு வாசிச்சுட்டே வருவோம். பட் அதுக்கப்புறமா நைட்டு தூங்க போகும்போது மாப்பிள்ளை மாடியில போய் தூங்கிடுவார். மாடியில போய் தூங்கும்போது மனசு சஞ்சலமா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் அதுக்கப்புறமா இவர் புரண்டு படுக்கும்போது அந்த அம்மா பக்கத்துல வரும். ரொம்ப இயல்பா ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு உறவு நடக்கும். எனக்கு வாசிக்கும்போது என்ன சட்டுன்னு, அதாவது ஒரு குற்ற உணர்ச்சிக்கான எந்த வரியும் வைக்காம, ஒரு தவறுன்னு காண்பிக்கிறதுக்கான எந்த ஒரு இடமும் கொடுக்காம, சகஜமா வீட்டுல ஒரு லவர்ஸ் மீட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு குடும்பம் இருக்கு, அத்தை பையன் மாமா பொண்ணு இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா தனியா சந்திச்சு பார்த்து பேசி செலாபிச்சுக்கிற காட்சிகளை எப்படி கொண்டு வைப்பாங்களோ இந்த மாதிரி ரொம்ப இயல்பா கோவித்த ஸ்ட்ரீம் மாதிரி அந்த சீன் வந்துடும். அத எழுதுறதுக்கு நம்ம அவரை பாராட்டித்தான். ஏன்னா அவரு என்ன சொல்றதுன்னா அவர் எழுதும் போது எந்த மாதிரியுமே இந்த சீனை வைக்கலாமா வேணாமா அப்படின்னு தயக்கம் காட்டின மாதிரி எனக்கு தெரியல. இது எல்லா இடத்துலயும் நடக்கிறதுதான். மாமியார் மருமகன் ஆகட்டும், மருமக மாமனாரு, இந்த மாதிரி இன்சிஸ்டான நிறைய உறவுகள் நம்ம மறைமுகமா இருக்கு. பட் மறைமுகமாவும் இருந்துகிட்டு தான் இருக்கு. மனைவியோட தங்கச்சிக்கும் கணவருக்கும் இருக்கிற மாதிரியான உறவுகள், அதுக்கப்புறம் அத்தை, அதுக்கப்புறமா சில சமயங்கள் அம்மா முறைகள் கூட நம்ம பார்ப்போம். இதெல்லாம் கொஞ்சம் கேட்கறதுக்கு நாராசமா கூட இருக்கலாம், ஓகேங்களா? ஆனா அத வாசிக்கும் போது நம்ம எடுத்துக்கிறோம். அந்த அந்த அதாவது கீழே கமெண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கொஞ்சம் ஸ்லிப்பா இருந்தா இது ஒரு இந்த காமக்கதைகள்ல சேரும் இல்லையா, அதுல சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இத கொஞ்சம் வேற மாதிரியான, அதாவது கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஓப்பன் அப் ஆகாத மக்கள் எல்லாம் வாசிச்சா கண்டிப்பா இது பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா இது எளிமையா நடக்கிற மாதிரியே காட்டினது. இது ஆல்ரெடி எல்லா பக்கமும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட பெரும்பாலான வீட்டுல நடக்கிறத பெரும்பாலான கூட சொல்லக்கூடாது, மினிமமா ஒவ்வொரு பக்கம் நடக்குது. அது அப்படி நடக்கிறதுனால நம்ம இதை மறுத்து பேசவும் நம்மளுக்கு இங்க வாய்ப்பு கிடையாது.
ஆனா அவர் எழுதி இருக்கிறது ஒரு ஒரு இவரை என்ன அதிகபட்சம் இந்த பொண்ணை விட அவங்க ஒய்ஃபை விட ஒரு 18 வயசு சின்ன வயசு கம்மியா தான் இருக்கும் அவங்க அம்மாவுக்கு, அவ்வளவுதான் இல்லையா? 18 வயசு கம்மியா இருக்கிற அவங்க அம்மாவை அந்த வேர்வை படிஞ்ச முகத்தை அவங்க ரசிக்கிறதா இருக்கட்டும், அந்த உடம்பு அதாவது பூசினால் போல கரெக்டா அங்கங்க எலும்புக்கு மட்டும் சத வச்சு அழகா கரெக்டா தேவையான அளவு சத வச்சு பூசின உடம்புன்னு சொல்றதா இருக்கட்டும், சமையலை வர்ணிக்கிறதா இருக்கட்டும். ஏதோ உங்களுக்கு அம்மாவோட சமையல் பொண்ணுக்கு வரல, அது ஒரு காரணம். அம்மாவை விட பொண்ணு கொஞ்சம் உடம்பா இருக்கா, அது ஒரு காரணம். இது எல்லாமே வந்துட்டு சொல்லிக்கிட்டே வராரு. சில சமயம் ஒரு சில ஸ்டேஜ்ல வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி புரியுது, என்னடா இது இப்படி இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இவருக்கு ஒய்ஃபுக்கு வந்து மகப்பேறு சமயம் வருது. நான் டிராவல் கூட பண்ணிக்கிறேன், ஆனா வீட்டு சாப்பாடு வேணுங்கிறதுக்காக மாமியார் வீட்டோட போய் வந்து தங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா அப்ப குழந்தை பிறக்கும்போது இவனுக்கு ஒரு ஆசை, அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு. பட் ஆனா அவங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறக்குது. குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கப்புறம் எப்பயும் போல ஒரு 3 மாசம் அப்படி இருக்கும் இல்லையா? சோ இந்த வீடு இதுல மாமனார்ன்ற ஒரு கேரக்டர் இருப்பாரு. அவருக்கு வந்து அடிக்கடி வெளியூர் போற வேலை இருக்கும். இது அவங்களுக்கு கொஞ்சம் வசதியா போயிடுது. அதனால வெளியூர் போற வேலை அந்த மாதிரிலாம் இருக்கறனால இவங்களுக்கும் வந்துட்டு அந்த இது கனெக்ஷனுக்கு வந்துட்டு பயங்கர ஈஸியா போயிடுது. ஸோ இதை அப்படியே கொண்டு போறாங்க. குழந்தை பிறந்துருது. ஒரு நாள் ராத்திரி வந்து இவங்க 2 பேரும் மெத்தையில இருக்கும்போது கீழே அவங்க பொண்ணு வந்துட்டு நல்லா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அம்மா அம்மான்னு கூப்பிடவும் சத்தம் கேட்டு இவங்க கீழே போய் பாக்குறாங்க. கீழே போய் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த நாள் காலையில அவங்க பொண்ணுக்கு சந்தேகம் வந்துருதோ என்னவோ தெரியல. ரொம்ப நாள் அங்க இருக்க விடாம அவங்க பையனை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா அங்க எல்லாம் போக வேணாம், அதாவது யாரும் இதை உடச்சே பேசுறது இல்ல. அதாவது அந்த பொண்ணு எதையோ தெரிஞ்சுக்கிட்டு அவ புருஷன் கிட்ட உடைச்சு சண்டை போடல, கோப்படுது. அவங்க அம்மா பொண்ணு குழந்தை பெத்து ஊருக்கு போயிருக்கா. ஊருக்கு போற பொண்ண எதுக்காகவுமே பார்க்க வரல. 2 தடவை அவங்க அப்பா மட்டும்தான் வந்தாரு. அதே சமயம் புருஷனையும் அவங்க அம்மா வீட்டுக்கு எந்த வித இதுக்காகவுமே அனுப்பவும் கிடையாது. புரியுது, அதாவது எல்லாருக்கும் இது உண்மைன்னு புரியுது. இத பேசுனா அசிங்கம்னு தெரியுது, பேச மாட்டேங்கிறாங்க. பட் சம்திங் இதுக்குள்ள இருக்குங்கிற அந்த பொண்ணுக்கும் புரிஞ்சு அந்த பொண்ணு ஸ்டாப் பண்ணி வைக்க மட்டும் தான் ட்ரை பண்ணுது. அதுக்கு மேற்கொண்டு ஹஸ்பண்ட் கிட்ட உடைச்செல்லாம் பேசல. நீ என்ன அப்படியாமே அப்படின்லாம் எதுவுமே கேட்டுக்கவே கிடையாது. அது அது ஒரு மாதிரி டீசெண்டா இல்ல உடைச்சு பேசினா ரொம்ப அசிங்கமா இருக்குங்கிற காரணமா என்ன தெரியல, உள்ளுக்குள்ளரே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அத ஒரு மாதிரி ஊடகமாவே பேசி முடிச்சுக்குவாங்க. அதாவது வந்து நீ எனக்கு பண்றதெல்லாம் சரியில்லை அப்படின்னு ஓவராலா அந்த பொண்ணு சொல்றதும், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு இவனும் ஓவராலா பதில் சொல்றதும் ஒரு மாதிரி முடிஞ்சது. சரி நம்ம இங்க போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து ஒரு வருஷம் கிட்டத்தட்ட அவங்க அந்த வீட்டுக்கு போகல. சரிங்களா? அதுக்கப்புறமா ஒரு தடவை இடையில அவங்க அப்பா 2 தடவை வந்தார்ல, அப்ப இடையில வந்தப்ப வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றாரு, அம்மா உண்டாயிருக்காங்க. இந்த பொண்ணு உண்டாகும் போதே அம்மா உண்டாகுறதெல்லாம் வந்து ஒரு சில கலாச்சாரங்கள்லாம் இருக்கு. அத ஒரு 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 குறைஞ்சது ஒரு 20-30 வருஷம் வரைக்குமே இதெல்லாமே பழக்கத்துல இருந்துதான். ஊர் பக்கம் எல்லாம் இருக்கும். டவுன் பக்கம் அது பெருசா தெரிஞ்சுக்கிறது இல்ல. 4 பேர் 4 விதமா பேசினாலுமே அவங்க வந்து அந்த குழந்தைய கலைக்க வேணான்ற முடிவோட பெத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இவனுக்கு மனசுல இருக்கும், நம்ம போகணும் பார்க்கணும் அப்படின்லாம் தோணும். ஆனா போக முடியாத சூழ்நிலை. அவ அம்மாவையே அவளே பார்க்க போகல, இவனையும் அனுப்பல. இப்படியே இருக்குது. ஒரே ஒரு தடவை மட்டும் ஆஹ் போகலாம் அப்படின்னு அவன் வாயை திறந்து கேக்குறான். அப்பயும் அவன் வேணான்னு சொல்லிடுறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறான். ஏன்னா ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறதுனால அவங்க உடம்பு வந்து கொஞ்சம் தாங்கிக்கிற சக்தி எல்லாம் கம்மி. சோ என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன நடக்குதோ நம்ம இயற்கைக்கு இதான் விட்டுறலாம். பட் அதுக்காக குழந்தைய கலைக்க வேணாம்னு டாக்டர் சொல்லிட்டாங்கிறதுக்காக தான் அவங்க குழந்தைய பெற்றுக்குவாங்க. உங்க மைண்ட்ல எல்லாம் இருக்கிறது அது தன்னோட குழந்தை அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் வந்து ஒரு நாள் டெலகிராம் வரும் மாமனார் கிட்ட இருந்து, அத்தைக்கு சீரியஸா இருக்கு, உடனே கிளம்பி வாங்க. இவ்வளவுதான் டெலகிராம் வரும். என்ன ஏதுன்னு டீட்டெயில் இல்லாம இப்படி ஒரு டெலகிராமான்னு சொல்லிட்டு அப்படியே போட்ட ட்ரெஸ்ஸோடவே வீட்டுக்கு போய் அப்படியே பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிட்டு இங்க வருவான். வந்து பார்த்தா அவங்க என்ன சொல்றதுன்னா
கொஞ்சம் எல்லாம் உடம்பெல்லாம் வெளிரி ஒரு மாதிரி, அதாவது கொஞ்சம் பிரெக்னன்சி கிரிட்டிக்கல் பிரெக்னன்சி மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அப்புறம் ஒரு நாள் எல்லாம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வந்து அந்த டெலிவரி ஆகும். ஆஹ் அவன் ஆசைப்பட்ட அந்த ஆண் குழந்தை வந்து பிறகு அவன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஆண் குழந்தை பிறக்குது. ஆஹ் என்ன சொல்றது, ஆஹ் 10 நாள் வந்து வீட்டுக்கு எல்லாரும் இருக்க போகும்போதே அவன் பாக்குறான். தனிமையில சந்திச்சுக்க எந்த இதுவுமே கிடையாது. பொண்டாட்டி, புள்ள, இவன் 3 பேருமே அங்கேயேதான் இருக்கிறாங்க. 10 நாளைக்கு மேல இந்த இந்த தீட்டு சமாச்சாரங்கள்லாம் முடிஞ்சதும், வீட்டுக்கு வர போக இருக்கிறவங்க எல்லாம் குறைஞ்சதும், ஃபைனலி இவங்க 4 பேர், அவங்க அப்பாவும் எப்பயும் போல வண்டிக்கு போயிடுறாரு, வெளியூர் வேலையா போயிடுறாரு. எகைன் இவங்களுக்கு வந்து ஒரு 10 சுச்சுவேஷன் பாக்குறாங்க. பாக்கல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாப்பிள்ள ஹால்ல இருக்கிறாரு, உள்ள அவங்க அம்மா படுத்திருக்குது. இவ வந்து பிள்ளைய போட்டு பால் கொடுத்துட்டு உட்காந்துருக்கா. அவங்க அம்மா வந்து சத்தம் கொடுக்குறாங்க, அவர் இருக்காரா அப்படின்னு ஒரு சத்தம் கொடுக்குறாங்க. அவர் இருக்காரா அப்படின்னா பொண்ணு என்ன நினைப்பா, அப்பாவை தானே கேக்குறாங்க. இல்லம்மா, அப்பா வெளியில போயிருக்கிறாரு, ஒரு ஊருக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு. அவருனா அப்பா இல்லடி அப்படின்னப்போ, அப்படிங்கிறதுக்கு அந்த பொண்ணும் பேசல, இவனும் பேசல. இவன் எந்திரிக்கான். அதாவது இவனைத்தான் சொல்றாங்கன்றது அந்த பொண்ணுக்கும் தெரியுது, அவனுக்கும் தெரியுது. அவன் வந்து எதுவுமே பேசாம எந்திரிச்சு உள்ள போறான். தயங்கி தயங்கி மெதுவா உள்ள போறான். அந்த மாதிரி டெலிவரி ஆகி அப்படியே வெளியே போய் படுத்திருக்குது. குழந்தை வந்து செக்கச்செவன்னு ஒரு குழந்தை வந்து இதா இருக்கு. ஒரு தன்னோட சொந்த பொண்டாட்டி எப்படி வந்து பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறந்ததும் அந்த முதல் ஸ்பரிசத்துல வந்துட்டு மனைவியும் குழந்தையும் தொட்டு பார்க்கணும், சேம் ஃபீலிங் கூட அவனும் தொட்டு பார்க்கறான். அந்த அந்த அம்மா சொல்லுது, எது பேசுது இந்த மாதிரின்ட்டு. இவன் பயந்துக்கிறான், ஒய்ஃப் வெளியில இருக்கிறாருன்னு பயந்துக்கிறான். அவ கிடக்குறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க அவங்க அம்மா. இது என்ன மாதிரியான கான்பிடென்ட் எனக்கு தெரியல. லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணி அவ கிடக்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது, அப்பாவை பாருடா அண்ணா அப்படின்றாங்க. அவன் சிரிச்சுட்டே வந்துட்டு, அப்பா இல்ல மாமா அப்படின்பா. இது இல்ல சீனோட முடியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு அரவம் கேக்குது. அரவம் கேட்டதும் அவங்க பொண்ணு வந்து வாசல்ல நின்னுட்டு லேசா சொல்லுவா, அப்பா வர்ற மாதிரி இருக்குமா. அதோட கடமை வச்சிடும். ஆஹ் இது இது எனக்கு நியாயப்படுத்தலாம் தெரியல. ஏன்னா இதெல்லாம் இருந்தாலும் இல்லைனாலுமே எனக்கு என்ன சொல்றதுன்னா, என்னால இத அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒருவேளை இந்த வீட்டுல இப்படித்தான் இருக்குமா, இன்சஸ்ட்னா இப்படித்தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு இன்சஸ் பார்த்தது கேள்விப்படுவேன். என்னதான் வந்து கேள்விப்பட்டாலும் இவங்களுக்குள்ள இப்படி இருக்காமான்னு சொன்னாலுமே என் மைண்ட் வந்து, என் மனசு உள்ள ஒரு 10% யோசிக்கும், இல்லப்பா அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, ஊரே நம்பும், ஆனா என் மனசு நம்பாது. இது 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 என்ன மாதிரி, ஆனா கேள்வி கேட்பேன். அந்த மாதிரி கதைகளை படிக்கும்போது சில சமயம் ரசிச்சு கூட படிக்கிறது உண்டு. ஆனா என் மனசு இருக்குது வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து நம்பவே நம்பாது. இல்ல அவங்க கொஞ்சம் ஜோவியலா பேசுறதுனால அவங்க மேல வந்து பழி விழுந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். அவன் வந்து பொண்ணு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுனாலதான் அந்த பையனுக்கு வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மாவோட சேர்த்து வச்சு பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்திருப்பேன். ஸோ என்னால இந்த வயது வித்தியாசம் அதிகமான அந்த உறவு, குடும்பத்துக்குள்ளார வந்துட்டு இருக்கிற முறை தவறிய உறவு, இதையெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்துட்டு மைண்ட் அக்செப்ட் பண்ணாது. எனக்கு நடக்கும் போது ஒரு வேளை தெரியுமோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனா ஆஹ் எனக்கு எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி தயக்கம் இருக்கும். ஒரு மாதிரி இல்லைங்க இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் நான் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் அணுகுவேன். எனக்கு ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா, ஒரு தயக்கம் இல்லாம ஒரு குற்ற உணர்ச்சியா எந்த இடத்துலயுமே இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம், ஒரு என்னப்பா இது இப்படி ஒரு கதை சொல்றாங்க, கொஞ்சம் கூட ஃபீலே இல்ல, தட் மீன்ஸ் குற்ற உணர்ச்சி, நம்ம ஒரு தப்பான உறவுல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை அப்படின்றது. அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது இங்க கதை முழுக்க தேடினீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. அவன் பொண்டாட்டிக்கு வந்துட்டு அரவச பரசலா தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட அவனுக்கு இருக்காது. கொஞ்சம் தயங்குவான் மரியாதைக்கு, ஒய்ஃபு அவளுக்கு அவன் அம்மா தானே அப்படின்ற மாதிரி தயங்குவான். பட் அனுராதா மேடம் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னாங்க, கமெண்ட்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சுதான் வந்துட்டு குழந்தை பிறந்திருக்குது, அப்ப எப்படி இவன் அப்பா ஆக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. இதுல ஏன்னா அந்த 1 வருஷம் இடைவேளையில இவன் ஒரு தடவை கூட போய் அவங்களை பார்க்கவே இல்லை, அந்த அம்மாவும் எந்த காரணத்துக்காகவும் இங்க வரவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது ஒருவேளை லாஜிக் ஓட்டையா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு.
ஏன்னா அவன் ரொம்ப தெளிவா ஆஹ் அப்பால வந்திருக்காரு பாரு அப்படின்னு சொல்றது வந்துட்டு அவங்க இதைத்தான் கான்செப்டா வச்சிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் இத்தனை நாள் இல்லாம இந்த அம்மா இப்ப வந்துட்டு ஒரு பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா செக்ஸ் வித் லவ் அப்படிங்கறது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா ஒரு மனசு வந்து ஒரு உடலுறவு வச்சிருக்கிறவங்களுக்கு எளிமையா குழந்தை பிறந்துடும், ரொம்ப எளிமையா குழந்தை பிறந்துடும். ஆனா ஒரு கடமையே நடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் வந்து எண்ணெயை ஊத்திட்டு பிறந்தாலும் அங்க ஒண்ணுமே நடக்காது. எல்லா அறிவியலையும் தாண்டி இங்க வந்து கொஞ்சம் மனசும் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அதனால அந்த அம்மாவுக்கு வந்துட்டு ஏன்னா அந்த அம்மா வந்து மருமகனை அந்த அளவுக்கு தாங்குவாங்க. டக்கு 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 டக்குன்னு ஐயோ மாப்பிள்ள வந்திருக்காங்க மாப்பிள்ள வந்திருக்காங்க மாப்பிள்ள வந்திருக்காங்கன்னு வாரத்துல 2 தடவை எண்ணெய் குளியலு 3 தடவை கறி சாப்பாடுன்னு அந்த அந்த பையன் அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஜோரா நடக்கும். இப்படி எல்லாம் தாங்கன்னு தாங்கன்னா ஏன் சொந்த வீட்டுக்கு போவான்? வீட்டுக்கு போனா பொண்டாட்டி எப்படியும் பேசதான் செய்யும். அதனால அவனுக்கு அது வந்து பயங்கர கம்ஃபர்டபுளா இருக்கு, நல்ல கவனிப்பா இருக்கு, அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த ஒல்லியா இருக்கீங்களே கழுத்துல வந்துருச்சுன்னா அப்புறம் அது இங்க வந்துட்டேன்ல இன்னும் 1 மாசத்துல சரியா போயிரும் பாருங்க அப்படின்னு கேஷுவலா பேசிக்கிறது. இது வந்துட்டு அந்த எழுதின விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதுல நியாயப்படுத்துறதுன்னு பார்த்தோம்னா எஸ் இட்ஸ் ஹேப்பனிங் தான். படிக்கும்போது கொஞ்சம் அந்த கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டம்ங்கிறது மீன்ஸ் ஒரு பாவக்காய் சாப்பிட்ட மாதிரி ஒரு விஷயம் தான். ஆனா பாவக்காய் சாப்பிடுற பொருள் தானே அப்படிங்கிற ஒரு டோன்ல தான் நம்ம இந்த ஸ்டோரி எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கு. மத்தபடி வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு இது 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 லேடிஸ் இது பசங்க விஷயத்துல எப்படி தோணுதுன்னா பிசிக்கலி அவங்க வந்து தன்னுடைய ஒய்ஃப் அவங்களோட ஒரு மினியேச்சர் இல்ல அந்த தன்னை விரும்புற ரொம்ப அழகா இருக்கிற மனைவியை வந்துட்டு அவங்கள மாதிரி இருக்கிற அம்மாவை பார்க்கும்போது ஏற்படுற ஒரு ஈர்ப்பு, அவங்க அவளை விட அதிகமா அழகா இருக்கும்போது இருக்கிற ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் தான் ஒரு ஆண்கள் பக்கத்துல இருந்து பார்க்க முடியும். பெண்கள் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா 2 பொண்ணை பத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, புருஷனும் ஆனாவுன்னா வெளியூர் போயிடுறாரு. சோ அந்த அம்மாவுக்கு வந்துட்டு வீட்டு வேலையை தவிர வேற எதுவுமே கிடையாதுங்கும் போது இவங்களுக்குள்ள இருக்கிற உறவும் வந்துட்டு அவசர கதியில நடக்கிற ஒரு உடலுறவு எல்லாம் கிடையாது. அந்த சீன்ஸ் வச்சிருப்பாங்க பாருங்க, கொஞ்சிக்கிற மாதிரி, ஃபோர்ப்ளே பண்ற மாதிரி, மூக்கு கடிக்கிற மாதிரி, மார்புல சாஞ்சிக்கிற மாதிரி. இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா அந்த பொண்ணு வந்துட்டு அந்த நம்ம வந்துட்டு மாப்பிள்ளை கிட்ட ஒரு 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 அரவணைப்பை தேடுறாங்க. அந்த அரவணைப்போட கூடிய அந்த உறவு இருக்குது பாத்தீங்களா, அது அது வந்து டக்குன்னு விட்டு போகாது. இப்ப நீங்க அவசர கதியில நடக்கிற உறவெல்லாம் வந்துட்டு ஒரு டைம் பீயிங்ல காணாம போயிடும். ஆனா இந்த மாதிரி அரவணைப்போட காதலோட ரசிச்சு இவங்க இவங்க இருக்கிற இந்த நேரங்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்க டிராவல் பண்ண மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இது என்ன ஆகும்னா ஒரு லாங் லாஸ்டிங்கா போயிடும். இது சரி தப்பெல்லாம் செகண்டரி, லாங் லாஸ்டிங்கா போகும். இந்த மாதிரி கண்டினியூ பண்ற நீங்க உறவுகள் வந்து பயங்கரமா போகும். மத்தபடி இந்த கதை வந்து பேச்சுக்குள்ளானதுல பெருசா எந்த ஆச்சரியமும் கிடையாது. இத 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 வந்துட்டு குற்ற உணர்வே இல்லாம எழுதின அந்த ட்ரிக்குக்கு ஆசிரியருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி பிரியா. அடுத்து ஆக்சுவலா இப்போ பேசணும்னு சொன்னதுல ஓரளவுக்கு எல்லாரும் பேசியாச்சு. சரண்யா வரதா சொல்லியிருந்தாங்க, அவங்க ஒரு கதை சொல்லியிருந்தாங்க, அவங்க இன்னும் காணோம். இல்லை இருக்காங்களா? இல்லை. ஓகே. வேற யாராவது இப்போ லிஸ்ட்ல பேர் கொடுத்து இன்னும் பேசாதவங்க இருக்கீங்களா? செக் பண்ணணுமா? சுப்ராயன் சார் பேசியாச்சு, சுகந்தி பாஸ்கரன் பேசியாச்சு, தினேஷ் கண்ணா இருக்காங்களா? ஓகே, அப்போ எல்லாருமே பேசியாச்சு. தினேஷ் கண்ணா, நான், சரண்யா சச்சிதானந்தம் மட்டும்தான் இன்னும் பேசல. சரி, அவங்க வந்தாங்கன்னா அடுத்து பேச சொல்லலாம். இப்போ நான் பேசிடுறேன். நான் இன்னைக்கு பேச எடுத்துக்கிட்ட கதையோட பேர் வந்து தலைப்பு வந்து தனபாக்கியத்தோட ரவ நேரம். இந்த ரவ நேரம் அப்படிங்கிறது வந்து எந்த ஊர் இதுன்னு தெரியல, பட் எங்க ஊர்லயும் சேலம் சைடும் சொல்லுவாங்க. ரவை அப்படின்னா கொஞ்சம், சத்த நேரம் ரவ நேரம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இது வந்து ஆனா பாருங்க, இந்த தலைப்பு வந்து
நம்மளை யோசிக்க வைக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். என்னவா இருக்கும்? அப்படி சொல்லுவாங்களே, அவ கூட கொஞ்ச நேரம் அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? ஏதாவது கொஞ்சம் தப்பா தான் தோணும். ஆனா இந்த கதை என்னன்னா, தனபாக்கியத்தோட அன்றாட வாழ்க்கையில இருக்க அந்த அவளோட சில மணி நேரத்த வந்து நமக்கு படம் பிடிச்சு காட்டுறாங்க, அவ்வளோதான். தோராயமா சொல்லப்போனா ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம். அப்போ வந்து அவளோட வாழ்க்கையில, அவளோட தினசரிகள்ல என்ன நடக்குது அப்படின்னு காட்டுறது மட்டும் தான் இந்த கதையோட நோக்கம். இது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கு. 1970கள், 75கள்லயே வந்த கதை. இப்ப திருப்ப தமிழ்ல வந்திருக்கு. ஆனா படிக்கும்போது அப்படி வித்தியாசமே தெர்ல. எப்போ வந்தது? எது வந்ததுன்னு. ஏன்னா எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாரி கதையா இருக்கு. கதை ஆரம்பிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, தனபாக்கியத்துக்கும், அவ வீட்டுக்காரருக்கும் வீட்ல சண்டை வருது. இந்த மனுஷன் போட்டு அடி பின்றாப்புல. அடிச்சாலும் இந்த அம்மாவால வாய மூடிட்டு சும்மா இருக்க முடியல. "ஏன்டா அடிக்க மாட்ட? அடி, அடி. எவ்வளோ அடிக்க முடியுமோ அடி. உனக்கு நல்லா சோறு ஆக்கி போட்டு உன்ன நல்லா திங்க வச்சேன்ல. அடி, அடி, அடின்னே இருக்குது." சொல்ல சொல்ல அவன் அடிச்சுட்டே தான் இருக்கான். வாய மூடு, வாய மூடுனாலும் கேட்க மாட்டேங்கிறான். அப்புறம் வந்து எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்னவும் தெரியுமா? அவங்களுக்கு தெரியுமா? என்னவும் தெரியுமா? அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லுது. "போடி போய் கூட்டு வாடி போடி" அப்படின்னு சொல்லி அடிச்சு வெளிய தள்ளி விட்டுர்றான். மூட்டை முடிச்சுலாம் எடுத்துட்டு கிளம்பும்போது, அப்ப சண்டை வந்து மறுபடியும் அடிச்சு தொலைச்சுட்டான். வெளிய வந்துருது அந்த பொண்ணு. தனபாக்கியம் வந்து வெளிய வந்துர்றா வீட்ட விட்டு வெளிய. அக்கம் பக்கத்துல இருக்குவாங்க இல்லைங்களா? அதுல ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து, "ஏன் வெளிய நிக்கிறன்னா, நான் என்ன உனக்கு என்ன?" அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுருது. இது போய் வீட்டுக்கு வெளிய கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்குது. உட்காந்துக்கிட்டு, "நான் இப்படிலாம் இவன பார்த்துக்கிட்டேன். இப்படிலாம் இவனுக்கு எல்லாம் ஆக்கி போட்டேன். இவன் இப்படி பண்றானே, இப்படி அடிக்கிறானே." இத கேட்கிற பிள்ளையும் நினைச்சுக்கிட்டே திட்டிக்கிட்டே இருக்குது. உள்ள இருந்து இவங்க கைக்குழந்தை அழுது. அவங்க அப்பாவுக்கு வந்து கைக்குழந்தைய ஆம்பளைக்கு வந்து குழந்தைய பார்த்துக்கலாம் தெரியாது. அதுவும் கைக்குழந்தை, பால் குடிக்கிற குழந்தைன்னா கேட்கவே வேண்டாம். என்னமோ பண்ணி சமாதானப்படுத்த ட்ரை பண்றாப்புல, ஒண்ணும் கேட்கல. அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? பால் குடுக்க வேண்டிய அம்மாவுக்கு, அது மனசு கேட்கல. அதுக்குன்னு வீட்டுக்குள்ள போகவும் தோணல. இந்த முன்ன ஒரு அம்மாவ திட்டி அனுப்புனுச்சு இல்லையா? பக்கத்து வீட்டு அம்மாவ. அந்த அம்மாவ கூப்ட்டு, "அந்த குழந்தைய கொஞ்சம் வாங்கி குடேன்" அப்படின்னோனே, "முன்ன என்னமோ அப்படி பேசின" அப்படின்னோனே, "ஏம்மா தெரியாம பேசிட்டேன் வாங்கி குடும்மா" அப்படின்னோனே, அதுவும் போய் குழந்தைய குடுங்கன்னு வாங்கிட்டு வந்து இவட்ட குடுத்துருது. இவ பசி ஆத்துறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தை அப்படியே தூங்கிருது. அ இவ் ப வேலை சம்மந்தமா இருக்கும் இல்லைங்களா? இவங்க அ அவங்க அப்பா இவரோட அப்பாவோட ஏதோ கேட்கறது. இவங்க இவங்க மாமியாருக்கு அடுத்த நாள் திவசம் இருக்கும். அதுக்கு ஐயரு ஞாபகப்படுத்த வந்திருப்பாப்புல அது. அப்படி இப்படின்னு ஒவ்வொரு விஷயமா வரும். யார் வந்தாலும் இந்த தனபாக்கியம் வந்து என்னம்பா, "எனக்கு தெரியாது. எதா இருந்தாலும் அந்த ஆள்ட்டயே போய் கேளு போ. எனக்கு தெரியாது அந்த ஆள்ட்டயே கேளு. நான் இங்க இல்லன்னு நெனச்சுக்க போ" அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். நான் இல்லன்னா இந்த மனுஷன் எப்படி வாழ்ந்துருவான்? என்னமோ நீ இப்போ சண்டை போட்டு தொரத்தும்போது என்ன சொல்லியிருப்பான்னா, "நீ இல்லன்னா எனக்கு 1000 பொண்ணு. எனக்கு என்ன பொண்ணா கிடைக்காது. நீ போ நான் வேற ஒருத்திய புதுசா கட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல சொல்லி அனுப்பி விட்டுருப்பான். எவன் வரான்னு பார்க்குறேன். யாரோ புதுசா வரப்போறாங்களாம் அவங்ககிட்டயே கேட்டுக்க. யார் வந்தா ஏங்க சாப்பாடு கேட்டாங்க அப்புட்ன்னா, எவ்வளோ புதுசா ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு வரானோ அவகிட்ட போய் கேளு போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி பேசிக்கிட்டே வெளிய உட்காந்துட்டு இருக்கு. வீட்டுக்கு வெளியவே உட்காந்துட்டு இருக்கு. வர்றவங்களும் வந்து அவர கூப்பிட்டு பார்க்குறாங்க. சத்தமே வரல. எங்கடா போனார் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா, நம்மள கவுந்து படுத்து கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காப்புல. சரி, இது ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கொண்டு போய் குழந்தைய போட்டு முனகிட்டே வீட்டு வேலைய பார்க்குது. மாட்டுக்கு பருத்தி கொட்ட புண்ணாக்கு வைக்குது, மாட்ட மேய்க்குது, சமையல் வேலைய ஆரம்பிக்குது. அது அது இதுன்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. அந்த ஆளு வந்து தூக்கத்த விட்டு எந்திரிச்சு உட்கார்றாப்புல. உட்காந்துட்டு ஒண்ணுமே நடக்காத மாரி. குழந்தைய தொட்டில்ல போடு நான் ஆட்டி விடுறேன். நீ சமையல் வேலைய பாரு அப்படிங்கிறாப்புல. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஐயர் வந்தாப்புல. என்னவா இந்த மாரி நாளைக்கு இதான் திதியாம். அப்படியா? அப்படின்னோனே, சரி நீ காய்கறி வாங்கிட்டு வா. நாளைக்கு இதுக்கு இது அதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சாதாரணமா அவ்வளோதான். கதை முடிஞ்சிரும் அவ்வளோதான். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு வட தமிழகத்தைச் சேர்ந்த இது தெற்கு எப்படின்னு தெரியல. இவரு சொல்ற அந்த கதைக்களம் வந்து வட தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் வீட்ல பெண்ணை எப்படி நடத்துறாங்க? எப்படி எப்படிலாம் பிசிக்கல் அபியூஸ் அடி எப்படி நடக்குது? ஏன்னா இங்க வந்து அ ஆண் சம்பாரிச்சுட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த வேலைக்கு போய் மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் வந்து இந்த ஆண் சம்பாரிச்சுட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம். மத்தபடி இந்த அன்றாட காட்சிகளுக்கு எப்படி இருக்கும்னா, ஆண் சம்பாரிச்சுட்டு வந்தா சம்பாரிச்சுட்டு வருவான். சம்பாரிச்சுட்டு வரலனாலும் சரி.
என்னத்தையாவது பண்ணி பொண்ணுங்க வந்து சாப்பாடு போடுவாங்க. அவங்க வேலைக்கு போயோ, சிறுவாடு சேர்த்தோ ஏதோ ஒண்ணு பண்ணி வீட்டு சாப்பாடு பெண்கள் பொறுப்பு. மற்ற சம்பாத்தியம், சொத்து சேர்க்கிறது, பசங்க படிப்பு அதெல்லாம் தான் ஆண் பொறுப்பு. ஸோ, அதனாலேயே இந்த பெண் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் நான் சோறு போட்டு வளர்த்தேன், நான் சோறு போட்டு வளர்த்தேன்னு புருஷன் பேசிக்கிட்டே இருக்கும். அது இப்போ எவ்வளோ மாறி இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் வந்து என்ன அடிச்சு சண்டை போட்டாலுமே, இந்த பொண்ணு உடனேலாம் கிளம்பி அப்படியே அவங்க அப்பா வீட்டுக்குலாம் போல. வீட்டுக்கு வெளியே தான் உட்காந்துட்டு இருக்குது. இது வந்து ஒரு ஊடலா தான் பார்க்குறேன். இந்த ஆக்சுவலா சண்டைக்கு என்ன காரணங்கிறத அவர் சொல்லவே இல்ல. ஆ அடிதடி தப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசுறதுலாம் வேற. இவங்களோட ஊடல வந்து அழகா காட்சிப்படுத்தியிருப்பாரு. அசிங்க அசிங்கமா திட்டும், சாபம் விடும், கை, கால் போயிரும்னு என்னென்னமோ பண்ணும். ஆனா, அங்கருந்து போவே போவாது. அவன் 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 தூங்கி எந்திரிச்ச உடனே பொண்டாட்டி வீட்டுக்குள்ள உட்காந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கவும், இவனும் அசிங்க அசிங்கமா பேசுனது எல்லாத்தையும் மறந்துட்டு, "புள்ளைய விட்டுட்டு வேலைய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா, அவ்வளோதான். "என்னங்கடா நடந்துச்சு?" அப்படிங்கிற மாரி இருக்கும். அது அது ஒரு மாரி அவரு பார்த்திருப்பாரு போல இருக்கு. அத அழகா காட்சிப்படுத்தியிருக்காரு. நல்ல கதை. ரொம்ப சின்ன கதை தான். ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்ட் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். பட் அப்படி எந்த ஒரு ட்விஸ்ட்டுமே இல்ல. அதுதான் அவ்வளோதான் அவ்வளோதான் லைஃப் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஓகே. ஆ வேறு ஏதேனும் யாருக்கானும் கருத்துக்கள்? சரண்யாவ காணோம். தினேஷ் கண்ணா பேர் குடுத்தாப்ல அவரையும் காணோம். மத்தவங்க அது இல்லாம வேற யாராவது ராஜேந்திர சோழன வாசிச்சவங்க இருக்கீங்களா? இல்ல இன்றைக்கு நடந்த ஓகே. இப்போ யாருக்கும் எதுவும் கருத்துக்கள் இல்லன்னா நிகழ்ச்சிய முடிச்சுக்கலாமா? கிட்டத்தட்ட 10 பேர் பெயர் குடுத்திருந்தோம். ஒரு 8 பேர் பக்கம் பேசியாச்சு. கதிர், அன்பின் வழி இது யாராவது பேசுனீங்களா? இல்லல்ல. இல்ல நெனைக்கிறேன். சரி, நான் பேசட்டுமா? பேசுங்க. ஆ, அன்பின் வழி சரண்யா தான் பேர் குடுத்துருக்காங்க. அவங்க வரல. நீங்க பேசிருங்க. ம். ஓகே. ம். சபாபதின்னு ஒரு கேரக்டர் இதுல. அவரு வந்து சுதந்திர போராட்ட வீரரு. அவர் வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறவரு, கோபக்காரரு, முன்கோபக்காரரு அந்த மாதிரி எல்லாம் அவரோட கேரக்டர் பத்தி சொல்றாங்க. அவருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. இறந்த பிற்பாடு 2 பிள்ளைங்களோட அவங்க இறந்திருந்தாங்க. 2 பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளை 1, பொம்பளை பிள்ளை 1. இவரு ரொம்ப முன்கோபமா இருக்கிறதுனால அப்படியே வளர்ந்துட்டு இருந்தார் தனியா. அப்புறமேல்ட்டு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இது இல்ல. என்னது, குழந்தை இருக்கிற மாதிரி அவரு இதுல சொல்லல எதுவும். 2வது ஒய்ஃபுக்கு. மொத ஒய்ஃப் அந்த குழந்தைய மட்டும் வளர்த்துட்டு இருந்தாங்க 2 பேரும். அப்புறம் பொண்ணு பெரிய பிள்ளை ஆன பிற்பாடு இதே மாதிரி கோபத்துல அவர் பொண்ணை போட்டு அடிச்ச பிற்பாடு அந்த பொண்ணு வந்து நல்ல வயசு பொண்ணு. அதனால அது வந்து ஒரு கிணத்துல குதிச்சு செத்து போயிடும். அப்ப கூட இவர் வந்து அந்த மாதிரி இதா இருக்க மாட்டாரு. என்னது, கோவத்தை பறிச்சுக்க மாட்டாரு, முன்கோவத்தை பறிச்சுக்க மாட்டாரு. இதே மாதிரியான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் பையனுக்கு வந்துட்டு பையனை படிக்க வச்சுட்டு இருப்பாரு. பையனை வந்து அதே மாதிரி அடக்கம் ஒடுக்கமா வளர்ப்பாரு. எல்லாம் அவர் சொல்றபடிதான் செய்யணும், அவர் நிக்கிற இடத்துல நிக்கணும், பண்ணணும், செய்யணும்னு சொல்லி வளர்ப்பாரு. அது மாதிரி வளர்த்துட்டு இருக்கிறப்போ என்ன ஆகும்னா, அந்த பையனை வந்து வளர்ந்துட்டு அவர் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டு வருவாரு வாத்தியாரா. போயிட்டு சேர்த்து விட்டு வருவாரு. பணம் வரும், மாசம் சம்பளம் ஆன உடனே எனக்கு அனுப்பிச்சு விடணும்னு சொல்லுவாரு. அவன் வந்துட்டு இவ்வளோ நாள் அடக்கம் ஒடுக்கமா இருந்ததுனால அவனுக்கு கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் சம்பளம் ஆன உடனே தலைக்கால் புரியாது. ஸோ அவன் ஒரு வயசு பையனா தானே இருப்பான். ஸோ அவன் வந்து எல்லாத்தையும் எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு, எல்லாம் சட்டை கட்ட பேண்ட்டு பெல்ட்டு கூலிங் கிளாஸ்ன்னு எல்லாம் வாங்கிடுவான். வாங்கிட்டு அதை செலவு பண்ணிடுவான். அதை செலவு பண்ண உடனே தான் அப்புறம் சுதாரிப்பான். பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சரி காசு வாங்கி எதாவது அனுப்பலான்னு பார்ப்பான். ஒரு 2-3 நாள் ஆயிரும். அதுக்குள்ள இவர் மணி ஆர்டர் வந்துச்சான்னு கேட்டுட்டு இருப்பாரு. வீட்டுல வரலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க 2வது ஒய்ஃப். சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி வந்துருவாரு. வந்துட்டு பையனை பார்த்துட்டு பொட்டியை திறந்தெல்லாம் பார்த்துட்டு
வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ரூம் இதுக்குள்ளேயே வந்து அவன் தங்கியிருக்கிற இடத்துக்கே வந்துட்டு இன்னொரு வாத்தியாரோட தங்கியிருப்பாங்க. தங்கிட்டு இருக்கிற வாத்தியார்கிட்டே வந்துட்டு அவன் வீட்டுல வந்து வாத்தியார்ன்ற கூட பார்க்காம இழுத்து போட்டு அடின்னு அடிச்சு அதே மாதிரியே வேலையை பண்ணிட்டு இதே மாதிரி பண்ணிட்டு போயிடுவாரு. அதே மாதிரி படிச்சு அடிச்சுட்டு அவனை வந்துட்டு நீ வேலையே செய்ய வேணாம், ஒன்னும் செய்ய வேணாம், நீ கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அடிச்சு இழுத்துட்டு போயிடுவாரு. அப்புறம் பண்ணிட்டு அதே மாதிரியே பழையபடியே அந்த பையனை வந்து என்ன பண்ணுவாரு, வீட்டுக்குள்ள டியூஷன் வச்சு நடத்துறேன், டியூஷன் வச்சுக்கோ, 40 பசங்களுக்கு டியூஷன் நடத்து. அப்புறம் அதாவது இன்னொரு காந்திவாதி தானே அவரு, அதே மாதிரி செய் வேலையை செய்ய, என்ன பண்ணு, இந்த கதிர் நூறு பண்ணுவாங்கல்ல அதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இது மாதிரி இருக்கிறது வந்துட்டு இருந்த உடனே அந்த பையன் வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பான். அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு விட்டு ஓடிடலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிட்டு ஓடுறதுக்கு பார்ப்பான். சர்டிஃபிகேட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதையும் பிடிச்சிடுவாரு. பிடிச்சிட்டு இந்த சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால தானே நீங்க ஓடிடுற அப்படின்னு சொல்லிட்டு ஓட பிளான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணுவாரு, எல்லா சர்டிஃபிகேட்டையும் பிடிங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒழுங்கா அதே வேலையை கண்டினியூ பண்றான் நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பாரு. அடி மட்டும் கொடுக்க மாட்டாரு அந்த டைம்ல அப்படின்னு போட்டிருப்பாரு. ஸோ அதனால அதுக்கப்புறமேல்ட்டு அவன் ஒரு 2-3 நாள் அதே மாதிரியே இருந்துட்டு இருப்பான். அப்புறமேல்ட்டு என்ன ஆச்சு, கிளம்பி அதுக்கப்புறம் திடீர்னு அதே மாதிரி ஒரு நாள் தெரிஞ்சு போப்பாரு. காலையில பார்த்தா கிளம்பி ஓடிடுவான், போயிடுவான் வீட்டை விட்டு. சர்டிஃபிகேட்டை தேடி பார்ப்பாரு, சர்டிஃபிகேட் இருக்கும் அவர் வச்ச மாதிரியே. ஆனா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்ப்பாரு, வெயிட் பண்ணிருப்பாரு, பார்ப்பாரு. அதுல என்ன அதோட இதுன்னா, அன்பின் வழி எதுன்னு அவர் சொல்றது என்ன காரணம்னா, வந்து அன்பா நடந்துக்கிற தெரியல, இந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் பிடிங்கி வச்சுட்டு அடி ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தாரு. அவன் வந்து எப்படி இருந்தாலும் ஓடிட்டான், எங்க ஓடினானே தெரியாம இருக்கும். ஸோ இது ஒரு நார்மலான ஒரு கதை தான். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிற விதம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடி உதவுறது மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்ற பழமொழிக்கு தகுந்த மாதிரி அவர் பண்ணி வச்சுட்டு இருப்பாரு. ஆனா வந்து அது ப்ராக்டிகாலிட்டி இல்லை அப்படின்றதுக்காக சொல்றான். ஸோ கதை கொடுத்துருக்கிறது அன்போட வழியில போகணுன்றதுக்காக இவர் எழுதியிருப்பாருன்றதான் இது. ஸோ வாய்ப்புக்கு நன்றி. ஓகே, நன்றிங்க சார். ஓகே நண்பர்களே, வேறு ஏதேனும் கருத்துக்கள், கேள்விகள், விளக்கங்கள்? ஓகே, இதுவரை நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். சிறுகதையாடல் நிகழ்வின் 39வது அமர்வு எழுத்தாளர் ராஜேந்திர சோழனின் நினைவு அஞ்சலியாக நடத்தப்பட்டுள்ளது. நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாசிப்பை நேசிப்போம் குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்.